நாம் இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நல்வாழ்த்துக்கள். मैं सभी प्रभु यीशु मसीह के नाम से शुभकामना देता हूँ। எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? आप सब खुश हो ना? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? हाथों को उठा के हम हालेलुया बोलेंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वाद करे। நம்ம போன வாரத்துல நம்ம பார்த்தோம் உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். देखो पिछले हफ्ते हमने देखा था पूरे मन से उदारता से जो रहते वो आत्मा एकदम हरा भरा रहता है। தொடர்ச்சி செய்தியாக நம்ம இந்த வாரமா நம்ம அதெல்லாம் தியானிக்க இருக்கிறோம். उसके बारे में हम लगातार इस टॉपिक के बारे में हम लगातार ध्यान करेंगे। ஆகையால generous soul will prosper. உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும். देखो पूरे मन की जो उदारता से जो रहता है वो आत्मा हरा भरा रहेगा, अच्छा रहेगा। அதுல வந்து பார்ட் 2 நம்ம பார்க்க போறோம். उसमें हम पार्ट 2 देखने वाले हैं। தேவன் பாருங்க, தேவன் மனுக்குலத்துக்கு தாராளமாக எதை வழங்கியுள்ளார்? देखो परमेश्वर इस जगत के लिए बहुत उदार है என்று நாம கேட்டோம்னா, देखो हम सुने तो தேவனின் தாராள மனப்பான்மைக்கு வேதாகமத்தில் பல உதாரணங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. देखो पूरे मन से जो उदारता से रहते हैं उसके बारे में परमेश्वर का वचन में लिखा हुआ है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் தாராளமாய் இருக்கணும், உதாரணத்துவமாய் இருக்கணும் ஆண்டவர் விரும்புறார். देखो हम परमेश्वर के बच्चे हैं, हम परमेश्वर से चाहते हैं हम पूरे मन से रहे। ஆகையால அது சொல்றது ரொம்ப ஈஸி தான். वो हम बोलना ईजी है। செயல்பாட்டுக்குள்ள வரும்போது தான் அது கடினமா தோணும். जब उसको हम क्रिया में जब लाते तो कठिन होता है। ஆனா யாரெல்லாம் செழிப்பா இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு உதாரணத்துவம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பா. देखो जो अच्छे से रहते हैं अच्छे धन संपत्ति से रहते हैं पूरे मन से रहते हैं उदारता से रहते हैं। தேவனுடைய பிள்ளைங்க எப்பவுமே பிசினித்தனமா இருக்க கூடாது, உதாரணத்துவமா இருக்க வேண்டும். देखो परमेश्वर के बच्चे हमेशा कंजूस तरीके से नहीं रहना, पूरा उदारता से हमें रहना है। ஆகையால ஆண்டவர் வந்து ரொம்ப ஒரு உதாரணத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறார். तो हमारा परमेश्वर पूरे मन वाले उदारता से परमेश्वर है। அது உதாரணத்துவமுள்ளவராய் இருந்து देखो उदारता से परमेश्वर है। இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். तो परमेश्वर ने हमें क्या-क्या दिया हम देखे तो आश्चर्य हो जाएंगे हम। ஆண்டவர் இந்த டாபிக்க கொடுக்கும்போது நான் ஒரு சில வேத வார்த்தைகளை நான் தியானிச்சேன். देखो परमेश्वर ने जब टॉपिक दिया तो मैंने वचन को पढ़ा, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. मुझे आश्चर्य हो गया ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்திருக்கிறார். परमेश्वर ने इस प्रकार के कार्य को भी किया है। ஆண்டவர் உதாரணத்துவமாக அவர் செய்த முதல் வேலை என்ன? देखो उदारता से पूरे मन से परमेश्वर ने पहला काम क्या किया? आदियागमம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது। देखो उपदेश गीता 2:7 वचन कहा जाता है। எல்லாரும் ஒருத்தர் படிப்போமா? कोई एक जन पढ़िएगा वो। பைபிள் படிக்கிறவங்க ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு பைபிள் கொடுத்துருங்க. ஹிந்தில ஒருத்தர், தமிழ்ல ஒருத்தர், நல்ல தெளிவா நீங்க. ஆதியாகமம் 2:7 उपदेश गीता 2 में 7 वचन। தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று வேதம் சொல்லுது. ஹிந்தில படிக்கலாம். तब यहोवा ने परमेश्वर ने आदम के भूमि की मिट्टी से रचा और उसके नादन में जीवन के श्वास रोक दिया और आदम जीवित प्राणी बन गया। ஆண்டவர் நமக்கு மனுக்குலத்துக்கு தாராளமாய் ஆண்டவர் கொடுத்தது என்ன? देखो परमेश्वर इस संसार के लिए उदारता से क्या किया परमेश्वर ने? முதல்ல ஆதாமை நம்ம பார்க்கணும். ஆதாம் முதல் மனிதனாய் இருக்கிறார். देखो पहले आदम को देखते हैं। आदम पहला मनुष्य था। மண்ணினால வந்து ஆதாமை உருவாக்கி देखो मिट्टी से परमेश्वर आदम को बनाके பொம்மையை போல கீழே படுத்துக் கொண்டிருக்கிறார்। देखो उसको एक पुतले के समान बना के रखा हुआ था। அவனுக்குள்ள ஆத்மாவும் இல்ல, उसके अंदर आत्मा भी नहीं था, அவனுக்குள்ள ஆவியும் இல்ல, उसके अंदर आत्मा அவனுக்குள்ள சரீரமும் இல்ல, शरीर भी नहीं था। ஒரு சாதாரண ஒரு வந்து மண்ணால செய்யப்பட்ட ஒரு பொம்மையை போல காணப்படுகிறார்। அப்ப मिट्टी के पुतले के समान बनाया हुआ गया। ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை அவருடைய நாசியில ஊதினார்। देखो परमेश्वर खुद के श्वास उसके नंतर में फूंका। ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாவே பறவைகள், மிருகங்கள் எல்லாமே வந்து எல்லா மரம் செடிகள் எல்லாமே உருவாகுது। देखो परमेश्वर ने वचन से कहा तो सब आकाश पृथ्वी सब कुछ बन गया। ஆனா மனிதனை அப்படி உண்டாக்க தேவனுக்கு விருப்பம் இல்ல। देखो मनुष्य को इस तरीके से बनाने इच्छा नहीं था। தன்னுடைய சொந்த ஆவி அந்த மனுஷனுடைய நாசியில ஊதுகிறார்। देखो खुद की प्राण उस अंदर के श्वास में परमेश्वर फूंकते हैं। அந்த கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள போகும் பொழுது देखो परमेश्वर की प्राण जब अंदर जाती है அவனுக்குள்ள சரீரம் உண்டாகுது। देखो उसके अंदर शरीर उत्पन्न होता है। அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவி உள்ள புறப்பட்டு போனது। देखो प्रभु की प्राण आत्मा अंदर जाती है। அவனுக்குள்ள ஒரு ஆத்மா உருவானது। उसके अंदर आत्मा उत्पन्न होती है। वचन சொல்லுகிறது அவன் ஜீவ ஆத்மாவானான்। देखो वचन कहता है जीवन प्राणी
बन गया। அப்படி தன்னுடைய உயிரை கொடுத்து யாருமே காப்பாற்றுவது கிடையாது. लोग अपने जान देके किसी की जान को नहीं बचाते हैं। உண்மையா சொல்லப்போனா தேவன் அவரை விட நம்மை அதிகமாக நேசிக்கிறார். लोग सच कहे तो परमेश्वर से उनसे भी बढ़कर परमेश्वर हमसे ज्यादा प्रेम करते हैं। ஆகையாலதான் ஜீவ சுவாசத்தை என்ன செஞ்சாரா அவர் நாசியில ஊதினார் என்று சொல்லப்படுகிறது. जीवन के श्वास अंदर के श्वास में फूंका परमेश्वर ने। அப்போ ஆண்டவர் முதல் கொடுத்த ஒரு உதாரணமான ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த மகா பெரிய வெகுமான என்னன்னு சொன்னா அவருடைய ஆவி என்ன செஞ்சார்னா நாசியில ஆண்டவர் ஊதினார் என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर ने जो परमेश्वर मनुष्य को क्या किया जाता है कि श्वास परमेश्वर ने दिया। நமக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ள இருக்கிற ஆவி யாருடைய ஆவின்னு சொன்னா அவருடைய தேவனுடைய ஆவி தான் நமக்குள்ள இருக்கிறது. देखो सारे लोग के अंदर प्राण जो है परमेश्वर की प्राण है। அவர் ஆவி இருக்கிறபடினால தான் நமக்குள்ள ஒரு ஆத்மா உருவாகி இருக்கிறது. देखो परमेश्वर प्राण है इसके हमारे अंदर आत्मा उत्पन्न हुई है। அந்த ஆத்மா தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறது. देखो आत्मा ही सब कुछ अगुवाई करती है। நம்ம ஜீவனோடு கூட இருக்க அந்த ஆவி உதவுகிறது. हम जीवित रहते हो आत्मा को मदद करता है। நன்மை தீமை அறியத்தக்கதாக அந்த ஆத்மா உள்ள இருக்கிறது. देखो अच्छा बुरा समझ निकलो आत्मा हमारे अंदर है। சரீரம் ஒரு பாதுகாப்புக்காக இருக்கிறது. देखो शरीर एक रक्षा के लिए रखा हुआ है। ஆகையால் ஆண்டவர் உதாரணமாய் தன்னுடைய ஆவியை என்ன செஞ்சார் மனுஷனுக்கு கொடுத்தார். देखो परमेश्वर पूरे मन से पूरे उदारता से मनुष्य को दिया। இரண்டாவது நம்ம பார்க்கிறோம். दूसरा हम देखते हैं அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமானா कोई उपदेश किताब में 19 में पढ़ेंगे तो வாசிங்க. எவ்வளவு நேரம்? பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆதாரமாய் இருக்க கடவுளே. சரி, இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோமோ கண்கூடா எல்லா விதமான சிருஷ்டிப்பையும் ஆண்டவர் நமக்காக அழகாக உருவாக்கி கொடுத்தார். देखो दूसरा हम देखते हैं हम जो आज से कुछ भी हम देखते हैं संसार के अंदर जो है परमेश्वर ने हमारे लिए बना के दिए हुए हैं। அழகான வானத்தை பார்க்கிறோம். देखो अच्छा आकाश बनाया परमेश्वर ने। நல்ல நீர்நிலம் பொருந்திய பூமியை பார்க்கிறோம். देखो अच्छा हम भूमि को देख सकते மிகுந்த हैं। பசுமையாய் காணப்படுகிறது. देखो पूरा हरा भरा அது ஏற்ற நேரத்துல கனிகளையும் என்ன செய்கிறது, கனிகளையும் கீரைகளையும் அது என்ன செய்கிறதா விளைவிக்கிறது. देखो सही समय में फल देता है अनाज ऊपर सब देता है। அதே போல நீர்வீழ்ச்சிகளை பார்க்கிறோம். देखो हम अच्छा पानी को देखते हैं। பறவைகளை மிருகங்களை பார்க்கிறோம். देखो आकाश पक्षी को சூரியன் சந்திரனை பார்க்கிறோம். सूर्य चंद्र देखते हैं। எல்லா கிரகங்களை பார்க்கிறோம். सारे ग्रहों को देखते हैं। எவ்வளவு அற்புதமாக எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. कितना अद्भुत और कितना आश्चर्यचकित है वो। வானத்தை பூமியை சகலத்தையும் ஆண்டவர் நமக்காக சிருஷ்டித்தார். देखो आकाश और पृथ्वी परमेश्वर ने हमारे लिए बनाए गए हैं। அதனால ஆண்டவர் இவைகள் எல்லாம் நமக்கு கொடுத்தார். இவைகள் எல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது. देखो परमेश्वर ने इसे हमें दिया हम तुलना करके नहीं ले सकते। இவைகள் எல்லாம் உதாரணத்துவமாக மனிதமாக நமக்கு தாராளமாக இலவசமாக ஒரு பார்ப்பது ஒரு வெகுமானமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். देखो परमेश्वर ने मनुष्य के लिए पूरे मुफ्त में दिया पूरे मन से परमेश्वर ने हमें दिया। நம்ம சுவாசிக்கிற காற்றை நம்ம வாங்க முடியுமா? देखो हम श्वास जो हवा जो लेते हैं हम ले सकते हैं क्या? நம்ம தண்ணீரை வாங்க முடியுமா? हम पानी ले सकते हैं क्या? இயற்கை சூழ்நிலைகளை வாங்க முடியுமா? देखो सारी नेचर की நம்ம बातें சூரியனை விலை கொடுத்து வாங்க देखो முடியுமா? सूर्य को हम ले सकते हैं क्या? சந்திரனை விலை கொடுத்து வாங்க चंद्रमा முடியுமா? को ले सकते हैं दुनिया கிரகங்களை விலை கொடுத்து வாங்க முடியுமா? ग्रहों को हम ले सकते இந்த हैं। பூமிக்குள்ள எல்லா செழிப்புகளும் மலைகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியுமா? देखो संसार के जो पहाड़ எல்லாமே உதாரணத்துவமாக ஆண்டவர் நமக்கு எல்லாமே கொடுத்து அவைகள் எல்லாம் கண்டு கழிக்கும்படி எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உதாரணத்துவமாய் கொடுத்தவைகளை தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். परमेश्वर ने सब कार्य मुफ्त में दिया और उदारता से दिया इसके लिए हम उसका मुक्ताते हैं सब। எல்லாமே ஆண்டவர் இலவசமா நமக்கு देखो கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें सब मुफ्त में दिया गया है। மூன்றாவதா நம்ம பார்க்கிறோம் तीसरा हम देखते हैं அவருடைய அன்பை நமக்கு இலவசமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். देखो परमेश्वर ने उनका प्रेम हमको एकदम मुफ्त में அவருடைய दिया है। அன்பை உதாரணத்துவமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். प्रभु का प्रेम एकदम उदारता से मुफ्त में दिया है। யோவான் 3:16 சொல்லுகிறது देखो யோவாन की किताब में तीनों से தேவன் தன்னுடைய
தன்னுடைய குமாரன் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. उस वचन में इस तरीके से कहा है परमेश्वर ने इकलौता पुत्र को देते जो कोई उस पर भरोसा करे. இப்படி பார்க்கும்போது யாருமே தன் குமாரனை வந்து நமக்காக அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. देखो कोई पिताजी अपने बच्चों को कभी नहीं देंगे अपना करने के लिए. ஆனா பிதாவாகிய தேவன் அவருடைய அன்பு நம்ம மேல விளங்க பண்ணணும்னு சொல்லிட்டு लेकिन पिता परमेश्वर उनका प्रेम हमारे ऊपर आवे इसके ऐसा किया. அவருடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக கொடுத்தார். उनके पुत्र यीशु मसीह जी को दे दिया. இதனால அவருடைய அன்பு விளங்கினது பிரியமானவர்களே. उनके द्वारा पिता परमेश्वर का प्रेम आया. கொடுப்பதன் மூலமாக அன்பு வெளிப்படுகிறது. देखो देने के द्वारा प्रेम उत्पन्न होता है. சில பேர் சொல்வாங்க எனக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்ல ஆனா உங்க மேல ரொம்ப அன்பு இருக்குன்னு சொல்வாங்க. देखो कुछ लोग बोलेंगे मेरे पास देने के लिए कुछ नहीं है लेकिन हम आपसे प्रेम करते हैं. ஆனா அது ஒரு மாயமாலமான அன்பு தான். वो माया वाला प्रेम है. வந்து உண்மையான அன்பு தான் எதையாவது ஒன்று கொடுக்க தான் செய்யும். देखो अच्छा एकदम सच्चा प्रेम को तो कुछ ना कुछ देने அப்படி பிதாவாகிய தேவன் நம்மை அதிகமா நேசிக்கிறதுனால அவரிடத்தில் இருக்கிற பெஸ்ட் என்னன்னா ஒரே குமாரனாகிய இயேசு தான் இருந்தாரு. देखो पिता परमेश्वर के पास का इकलौता पुत्र यीशु मसीह जी थे और हमसे प्रेम करते इसलिए उन्हें भेजा. ஒரே குமாரனாகிய இயேசுவை நமக்காக கொடுத்தார். इकलौता पुत्र यीशु मसीह को हमको दे दिया. அத நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு சொல்லி வரும் பொழுது देखो प्रभु जी को हम देने के लिए जाते அநேக हैं. முறை நம்ம கணக்கு பார்க்கிறோம். देखो हम सब लोग तुलना करते हैं. இத கொடுத்தா குறைபட்டோமே யோசிக்கிறோம். देखो हम पहले हिसाब करते हैं कमी घटी हो இத जाती है. கொடுக்கலாமா வேண்டாம்னு சொல்லி யோசிக்கிறோம். देवे के ना देवे विचार करते हैं. நமக்காக எல்லாம் பாதுகாப்பா வச்சுட்டு எது தேவையில்லையோ அதை நம்ம ஆண்டவருக்காக கொடுத்துட்டு ஒரு சாட்சியம் நம்ம சொல்லிடுறோம். जब हम हिसाब करते वक्त हमारे पहले इकट्ठा कर लेते जो नहीं काम कर लेते प्रभु को दे देते फिर हम ஆண்டவர் சொன்னார் உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு நீ நேசிக்க देखो வேண்டும். हमारे परमेश्वर को कैसे पूरे मन से प्रेम உன் करना है. முழு ஆத்மாவோடு அவரை நேசிக்க पूरे வேண்டும். आत्मा से प्रेम करना है. உன் முழு பலத்தோடு அவரை நேசிக்க पूरे வேண்டும். बल से परमेश्वर से प्रेम करना है. அதனால நாம கொடுக்கிற அந்த காணிக்கை அந்த தசமபாகம் அந்த பணம் முக்கியம் இல்ல. அந்த நேரத்துல நம்முடைய மனது எப்படி இருக்கிறது என்று சொல்லி தான் ஆண்டவர் செய்யறாரா அதை ரீட் பண்றாரு. देखो परमेश्वर को भेंट और दशमांश जो देते हैं वो मुख्य नहीं हमारा मन परमेश्वर परख के रीड करते हैं. நம்ம இடத்துல இருக்கிற பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறோமா இல்ல ஏதோ ஒரு கடமைக்காக கட்டாயத்துக்காக நம்ம கொடுக்கிறோமா? देखो हम परमेश्वर के लिए बेस्ट हमें देना है क्या खाली व्यवहार की रखा है इसके लिए हमें देना है. ஆகையால தேவன் வந்து ஏதோ ஒன்று நமக்காக கொடுக்கல. தன்னிடத்துல இருக்கிற விலை உயர்ந்த விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய வெகுமானம் அவருக்கு என்ற ஒரே குமாரன் இயேசுவே நமக்காக அவர் கொடுத்தார். तो पिता परमेश्वर ने खाली इकलौता बहुमूल्य पुत्र प्रभु यीशु मसीह जी को हमको दे दिया. அதனால தேவனுக்காக நம்ம கொடுக்கணும்னு சொல்லி வரும் பொழுது எது பெஸ்டா இருக்குன்னு சொல்லி நம்ம தேடணும். देखो प्रभु जी को जब देना है तो कौन सा बेस्ट है इसका खोजबीन करके हमें देना है. ஆகையால அவருடைய அன்பு நம்ம மேல என்ன செஞ்சாரா அவர் வந்து ஒரு மழையை போல நம்ம மேல பொழிய செய்தார். देखो प्रभु का प्रेम एकदम बारिश के समान हमारे ऊपर उतर आया. ஆகையால நமக்கு சம்பளம் வந்த பிறகு வருமானம் வந்த பிறகு முதல்ல நம்ம என்ன செய்றோம்? देखो हमारे पास जब पगार आता है तो हम क्या करते हैं पहले முதல்ல போன் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். फोन का रिचार्ज करते हैं. அப்புறம் எலக்ட்ரிக் பில் எல்லாம் கட்டிடுறோம். इलेक्ट्रिक का बिल भर देते हैं. அப்புறம் கிராசரி எல்லாம் வீட்ல வந்து ரேஷன் எல்லாம் ரொப்பிடுறோம். देखो अनाज राशन सब भर देते हैं. எதனா லோன் எல்லாம் வாங்கினா அது முதல்ல கட்டிடுறோம். जो लोन लेते हैं उसको पहले भर देते हैं. ஏன்னா வந்து வண்டியை வந்து பிடிங்கி போயிடுவான். अरे गाड़ी आके लेके चला வீட जाएगा. வந்து சீல் வச்சிடுவான். देखो घर को सील कर देगा. அதெல்லாம் கட்டிட்டு மிச்சம் மீதி எதுவா இருந்தா வந்து ஆண்டவரே என்னை முழுதுமாக கற்பனைக்கிறேன்னு கொண்டு காணிக்க போடுவாங்க. देखो उस पगार में जो करना है अपने लिए कर लेते हैं उसके बाद फिर लास्ट में 10 அநேக முறை நம்ம பாடுற பாடல் வந்து அது பொய்யாகவே இருக்கிறது. अनेक बार हम जो गीत जो गाते हैं झूठी गीत गाते அநேக हैं. முறை நம்முடைய செயல்பாடுகள் நம்ம பொய்யல் என்று சொல்லி அது நிரூபிக்கிறது. अनेक बार हम जो क्रिया करते हैं वो गलत करते हैं. ஆனா என்ன செய்யணும்? வரும்போது முதல்ல தேவனுக்குரியதை தான் நம்ம எடுத்து வைக்கணும். देखो पहला जो आता है उसको परमेश्वर के लिए हमें निकाल के रखना है. வேற எதுல ஷார்ட்டேஜ் ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவர் கொடுப்பாரு. देखो कुछ भी शॉर्टेज है परमेश्वर தேவனுக்கு தான் முதல்ல நம்ம எடுத்து வைக்கணும். परमेश्वर के लिए पहला स्थान हमें रखना है. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. देखो अनेक परमेश्वर के बच्चे हैं. அவங்க அதை கொடுக்கிற விஷயத்துல அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப பூரிப்பாக ஆச்சரியமா இருக்கும். देखो देने के कार्य में समय देता मैं प्रमित हो जाता हूं. அந்த அளவுக்கு அவங்க உதாரணத்துமாவும் முதல் தரமான காணிக்கைகளையோ அந்த வந்து முதல் தரமான அந்த கனத்தையும் மகிமையும் தேவனுக்கு கொடுப்பாங்க. देखो बच्चे लोग क्या करते हैं कि पहला परमेश्वर को देने की कार्य तो रखते हो आदर महिमा करते हैं. நம்ம முதல் தரமானதை கொடுத்தா முதல் தரமானது நமக்கு கிடைக்கும். देखो पहला हम देंगे परमेश्वर के लिए तो परमेश्वर को கடைசி தரமானதை கொடுத்தோம்னா கடைசி
கடைசியாக தான் கிடைக்கும். देखो छेल्ली कार्य हम देखे तो बनने से छेल्ला कार्य भी ஆனா தேவன் பார்க்கும்போது தன்னிடத்தில் இருக்கிற விலை மதிக்க முடியாத விலை உயர்ந்த ஒரு பொருளை விலை உயர்ந்த வந்துட்டு தன்னுடைய குமாரனை தான் நமக்காக கொடுத்தார். देखो पिता परमेश्वर ने बहुमूल्य जो उनके पुत्र थे वही हमारे लिए दे दिए. தேவன் நமக்கு கொடுத்ததெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பெஸ்டாவே இருக்கும். देखो परमेश्वर ने जो दिया हमें सब बेस्ट ही दिया है. எதுவுமே தரக்குறையானது ஆண்டவர் நமக்கு கொடுக்கவே இல்லை. देखो कोई भी खराब प्रस्तुति नहीं की है. சூரியனை பார்த்தது பெஸ்டா தான் இருக்கு. सूर्य को देखो कितना बेस्ट है. சந்திரனை பார்த்தது பெஸ்டா தான் இருக்கு. देखो चंद्र को तो कितना अच्छा है. பூமியை பார்க்கும்போது அது பார்க்க எவ்வளவு பெஸ்டா இருக்கு. देखो भूमि को देखो कितना अच्छा है. வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் கொடுத்தார் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தலை சிறந்ததாகவும் ரொம்ப பெஸ்டா இருக்கிறதா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். देखो परमेश्वर ने जो हमें दिया सब अच्छा श्रेष्ठ और बेस्ट ही दिया है. अनेक பேர் திருமண நாள்ல அவருடைய மனைவியை புகழ்வாங்க. देखो अनेक लोग क्या करते हैं एनिवर्सरी के दिन उनकी पत्नी के बारे में बोलते हैं. மானே தேனே கண்ணேனால பயங்கரமா புகழ்வாங்க. देखो अच्छे शब्दों को बोल के अच्छा बोलते हैं. பயங்கரமா என்ன பண்றாங்க வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் போடுறாங்க. देखो अभी व्हाट्सएप में फेसबुक में रखते हैं. அது தவறு இல்ல உண்மையா நேசிக்கிறாங்க அதனால தான் அந்த வார்த்தையெல்லாம் வருகிறது. देखो गलत नहीं है सच्चा प्रेम करते हैं इसके लिए. அவ்வளோ ஒரு உண்மையான மனைவியை வந்து பெஸ்டான மனைவியை வந்து உங்களுக்கு கிடைச்சிருந்தா ஆண்டவர் கொடுத்ததுதான். देखो आपको एक बेस्ट पत्नी मिले तो परमेश्वर के द्वार से आया हुआ है. ஒரு பெஸ்டான கணவன் கிடைச்சிக்கிறனா அது ஆண்டவர் கொடுத்ததுதான். बेस्ट पति मिला है तो परमेश्वर के द्वार से आया हुआ है. பிள்ளைகளா நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்குறது இல்ல ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்லா வந்து அவங்க கப்பலா வாங்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். कुछ लोग बच्चे लोग अच्छा पढ़ लिखे हैं वो अच्छा मार्क्स लाते हैं. ஆண்டவர் கொடுத்த அந்த ஆண்டவர் கொடுத்த விசேஷித்த தன்மைகள். देखो परमेश्वर ने जो विशेष कार्य ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு கூறுகிறார் என்று பாருங்க. देखो परमेश्वर कितना हमसे प्रेम करते हैं. இப்போ ஆண்டவர் இன்புட் போடுறாரு. कितना परमेश्वर इनपुट डालते हैं. அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்தா ரொம்ப ஜீரோ ஆயிடுச்சு. आउटपुट के साथ जीरो हो गया है. நம்ம ஆண்டவருக்காக நம்ம யோசிக்கிறோம். परमेश्वर के विचार करते हैं. அநேக முறை ஆண்டவரை வஞ்சித்து விடுகிறோம். अनेक बार परमेश्वर को धोखा देते ஆண்டவருடைய हैं. சமூகத்திலே நம்ம பொய்யெல்லாம் நம்ம நடந்து देखो கொள்ளுகிறோம். परमेश्वर की उपस्थिति में झूठे हो जाते நம்முடைய हैं. வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இருக்கும், हमारे जीवन में कैसा நம்முடைய வாழ்க்கையில எப்படி மேன்மையா हमारे இருக்கும். जीवन में कैसा ஆனாலும் தேவன் அன்பு கூர்ந்து கிருபை கூர்ந்து நம்மை வழி நடத்துகிறார். परमेश्वर अनुग्रह देके कृपा देके परमेश्वर चलाते हैं. இதுதான் மகாபிரிய தேவனுடைய அன்பு. यही महा परमेश्वर का प्रेम. நான்காவது பார்க்கிறோம் சால்வேஷன் ரட்சிப்பு. देखो 14 हम देखते हैं उद्धार. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. देखो रोमन की 6 और 23 वचन कहा गया है. இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தின் மூலமா கிடைக்கும் அந்த நித்திய ஜீவனின் இலவசம் தான் நமக்கு பரிசு தான் ரட்சிப்பு என்பது. देखो प्रभु यीशु मसीह के द्वारा जो उद्धार जो आया वही हमारे लिए उद्धार है. விசுவாசத்தினால அதுக்கு கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். देखो विश्वास और कृपा के द्वारा हम उद्धार पाए हुए हैं. இது உங்களால் உண்டானதல்ல. आपके द्वारा नहीं आया है. இது தேவனுடைய ஈவா இருக்கிறது. देखो परमेश्वर के द्वारा से आया हुई है. ஆண்டவர் நம்மை ரட்சித்தது பார்க்கும்போது பெரிய ஒரு வெகுமான பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது. देखो परमेश्वर ने हमें जो उद्धार पाया बहुत बड़ा मूल्य कार्य और हमारे लिए अच्छा है. ஆண்டவர் நம்மை ரட்சிக்கணும்னு இன்னைக்கு நேத்து ஆண்டவர் பிளான் பண்ணல. देखो परमेश्वर ने हमें उद्धार पाने அந்த முதல்ல ஆதாம் பார்க்கணும் அவன் தவறு செய்யும்போது அந்த இடத்துல மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு தேவை என்பதை தேவன் நியமித்தார். तो आदम ने जब से जो पाप किया तब से इस संसार के लिए मनुष्य के लिए மனுஷனுக்கு கீழ்ப்படியாமல் உண்டானது. देखो मनुष्य लोग क्या माने சபிக்கப்பட்டவனாய் மாறி போனான். देखो साबित हो गए थे. தேவனுக்கு விரோதமான பகை உண்டானது. देखो परमेश्वर के लिए वो कार्य हुई. அதெல்லாம் சரி பண்ண அந்த டேமேஜ் எல்லாம் சரி பண்றதுக்கு அவனுக்கு ரட்சிப்பு தேவைப்பட்டது. देखो परमेश्वर के बीच में जो डैमेज था वो सही करने के ஆகையால அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு தான் வந்து இயேசுவானவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். लिए उद्धार देने के लिए प्रभु यीशु मसीह जगत पे आए. நம்ம ஏன் நைட்ல தூங்குறோம் தெரியுமா? देखो रात को क्यों सोते हैं? ரொம்ப பேர் சொல்றாங்க எனக்கு வேலை இல்லாதனால நான் தூங்குறேன். देखो हम काम नहीं इसके लिए सोते हैं. ரொம்ப டயர்ட் ஆகி ஜாகனால தூங்குறோம். टायर्ड हो जाता है इसलिए सोते ஆனா हैं. சயின்டிபிக்கலி பார்த்தோம்னா ஏன் நம்ம தூங்குறோம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. तो साइंटिफिकली देखें तो क्यों रात को हम सोते हैं? இல்ல மெடிக்கலி நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. तो मेडिकल में आप कुछ भी करके देखो. நம்ம பார்த்தோம்னா வந்து 14 மணி நேரம் என்ன செய்யறோம்னா அங்கே ஓடிட்டு இருக்கோம். देखो 24 घंटे यहाँ से वहाँ दौड़ते रहते हैं. நம்ம வேலை செய்யறோம், வீட்டு வேலை செய்யறோம், அந்த வேலைக்கு போறோம், ஆபீஸ் போறோம், வண்டி ஓட்டுறோம், பல காரியங்கள் செய்கிறோம். देखो 14 घंटा हम दौड़ते रहते हैं, यहाँ जाते हैं, वहाँ जाते हैं, ऑफिस जाते हैं, सब लेके जाते हैं. பிசிக்கலா நம்ம சரீரத்துல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் 37,000 ட்ரில்லியன் செல்ஸ் நம்ம சரீரத்துல இருக்கு. देखो हमारे अंदर जो 36,000 ट्रिलियन सेल्स हमारे अंदर है. அந்த செல்ல நாம வந்து டேமேஜ் ஆகும். और सेल वहाँ यहाँ डैमेज हो जाएगा. நமக்கே தெரியாது. हमें नहीं पता चलेगा. நம்ம ஓவர் ரிஸ்க் எடுக்கும்போது தூக்க முடியாத பாரத்தை நம்ம தூக்குறது. देखो और इस जो पोजिटिव टाइम उठा लेते हैं. அநேக முறை நம்ம வந்து வொர்க் அவுட் கூட அதிகமான வொர்க் அவுட் பண்றது. देखो वर्कआउट ज्यादा करते हैं तो इसको जैसे இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கிறது. देखो ज्यादा टेंशन लेते हैं. இதெல்லாம் எடுக்கும்போது சரீரத்துல அந்த செல் எல்லாம் டேமேஜ் ஆகும். देखो शरीर के अंदर सेल डैमेज होता है. அப்ப இரவு நேரத்துல
நம்ம தூங்கும் பொழுது रात के समय जब सोते हैं ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அது தன்னை தானே சரிப்படுத்திக் கொள்ளும். सेल अपने आप को सही कर लेता है। அதனால 8 மணி நேரம் நம்ம கம்பல்சரி நாம தூங்கணும். देखो 8 घंटे में कंपलसरी सोना है। அதனால பகல்ல தூங்குறத தவிர்த்து இரவுல வந்து முழுமையா நம்ம தூங்கும் பொழுது देखो दोपहर को हमें नहीं सोना है, रात को एकदम परिपूर्ण सो गए। சரியான மெடிசன் 100% மெடிசன் என்னன்னா நமக்கு தூக்கம் தான். देखो सही मेडिसिन क्या नींद है। நல்ல அயர்ந்த நித்திரை நம்ம செய்யும் பொழுது अच्छे से नींद लेके உள்ள இருக்கிற எல்லா ஆர்கன் செல்ஸ் எல்லாம் தனக்கு தானே அது சரி பண்ணிக் கொள்ளுகிறதா. तो अंदर के जो ऑर्गन्स जो हमारे अंदर होते हैं अपने आप को सही कर लेता है। அதனால தான் நமக்கு நல்ல தூக்கம் தேவை. इसके लिए हमें अच्छी नींद आवश्यकता है। அதே போல நம்ம ஆத்மா பார்க்கும்போது சீர்குலைந்து போயிருக்கு, சீர்கேட்டு போயிருக்கு. ஆகையால அதுக்கு ஒரு ரட்சிப்பு தேவைன்றதுதான் ஆண்டவர் என்ன செஞ்சார், ரிப்பேர் பண்றதுக்காக ஆண்டவருடைய அநாதி கருணையோடு கூட உதவி செய்யும்படி வந்தது. तो इस प्रकार हमारी आत्मा में सही बिगड़ गई थी, इसके लिए हम परमेश्वर का जो प्रेम और परमेश्वर की बड़ी योजना सही करने के लिए அந்த ரட்சிப்பு வரும் பொழுதுதான் நம்ம என்ன செய்யறோம், சுகமாகிறோம். देखो उधर जब आते तो हम चंगाई होते हैं, நமக்கு பாதுகாப்பு உண்டாகிறது, நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது, நமக்கு சமாதானம் உண்டாகிறது, நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது, தேவனை தேடும்படியான இருதயம் உண்டாகிறது, வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற வாஞ்சை உண்டாகிறது, கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற மனம் உண்டாகிறது. ரட்சிப்பு என்று சொன்னா பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபம் என்று கூட நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்ட ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுப்பதற்காக அதுக்கு விலை கிரயம் செலுத்த வேண்டியதாக இருந்தது. ஆகையால் தன் குமாரனாக இயேசுவானவர் இந்த பூமியில் அடிக்கப்படும்படி அவரை ஒப்புக் கொடுத்தார். நாம் எல்லாரும் கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். ஆத்துமாவை தேவன் ரட்சித்தார். இப்போ நம்ம ஆத்துமா ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. நம்ம ஆத்துமா சாத்தானுடைய கரத்துல இல்ல, இயேசுவுடைய கரத்துல இருக்கு. இன்று மரித்தாலும் நான் தேவனுடைய ராஜ்யத்துல போய் சேருவேன். அப்படின்றதுதான் ரட்சிப்பு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறேன் இன்று ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை இருந்தாலோ அல்லது மரித்தாலோ நான் தேவனுடைய ராஜ்யத்துல போய் சேருவேன், அப்படிப்பட்ட நிச்சயம் எனக்கு இருக்குன்னு எத்தனை பேர் வந்து விசுவாசிக்கிறீங்க? परमेश्वर की रक्षा आगमन हो, अगर मैं मर जाऊंगा लेकिन मैं परमेश्वर के राज्य में जाऊंगा, कितने लोग को विश्वास है? சில பேர் பக்கத்துல திரும்பி பார்த்துக்கிறாங்க. देखो कुछ लोग बाजू वाले को देखते हैं, உங்களுடைய ரட்சிப்பு பத்தி அவங்களுக்கு தெரியாது. देखो आपके उद्धार के बारे में नहीं உங்களுக்கு पता, தான் தெரியாத ரட்சிப்பு. आपको ही पता है आपका உங்களோட उद्धार, என்ன கோளாறு இருக்கு, என்ன நடக்குது உங்களுக்கு தான் தெரியும். देखो आपके अंदर क्या गड़बड़ी आपको ही पता है। எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை அவங்க மட்டும் காய்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? तो कितने लोग को भरोसा हो या लोग बोलेंगे அல்லேலூயா. हालेलुया। பாதி கைக்குள்ள பாதி ரட்சித்தா இருக்கு, பாதி ஏதோ கோளாறாகிதுன்னு அர்த்தம். देखो आधा हाथ उठाने के आधा को गड़बड़ी है, முழுசா ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கை தூக்கி அல்லேலூயா சொல்லலாம். देखो पूरा तो करता है, पूरा हाथ उठा के बोलिए அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, நம்ம நாவும் ரட்சிக்கப்படணும், देखो हमें उद्धार पाना है, நம்முடைய கண்கள் ரட்சிக்கப்படணும், हमारा जीव उद्धार पाना है, நம்முடைய சிந்தனை ரட்சிக்கப்படணும், हमारा उद्धार पाना है, நம்முடைய கை ரட்சிக்கப்படணும், சரீரத்துடைய எல்லா அவைகளும் ரட்சிக்கப்படணும், நம்முடைய ஆவி ஆத்மா ரட்சிக்கப்படணும். எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பினுடைய வந்துட்டு சப்ஜெக்ட் எடுக்கும்போது அநேக காரியங்கள் நமக்கு தென்படுகிறது பிரியமானவர்களே. उद्धार की कार्य के सब्जेक्ट करना तो अनेक कार्य आवश्यकता है। ரட்சிக்கப்பட்ட நிலைசேமனா சும்மா இருக்க முடியாது, ஆண்டவரை ஆராதிக்காம இருக்க முடியாது. देखो जो उद्धार जो पाए हुए हैं चुप नहीं रह सकते, आराधना करते ही रहेंगे, ஆண்டவருக்காக எதையாவது செய்யாம இருக்க முடியாது. तो प्रभु के लिए कुछ ना कुछ करते ही रहेंगे। ஃபாதர் பெர்னாஸ் ஒரு பாட்டு பாடுறாரு, देखो फादर ब्रेकफास्ट से ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லி. देखो कुछ ना कुछ அந்த ரட்சிப்பு நமக்குள்ள அனல் மூட்டி எரிந்து கொண்டிருக்கும்போது ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யாம இருக்கவே முடியாது. देखो उद्धार का जो आग हमारे अंदर बढ़ते रहेगा तो हम कुछ ना कुछ करते ही रहेंगे, எதுவே செய்யாம குளிர்ந்து இருக்கிறோம், நம்ம ரட்சிப்பு தனிந்து போயிருக்குன்னு சொல்லி தான் அர்த்தம். कुछ ना कुछ नहीं कर रहे, ठंडे पड़ गए तो हमारे उद्धार में कुछ गड़बड़ी आ चुकी है। ஐந்தாவது ஆண்டவர் உதாரணமா நமக்கு என்ன கொடுத்தாரு? देखो पांचवा परमेश्वर ने उद्धार அவருடைய கிருபையும் இரக்கமும் கொடுத்தார். प्रभु ने कृपा और दया दी है, Grace and mercy. देखो अनुग्रह और कृपा दी है। தம்மிடம் வருவதிலே ஒரு தாராளமாக மன்னித்தவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறவராய் இருக்கிறார். देखो परमेश्वर ने वो दया करते और माफ करके वो आए हैं। புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தான் சொல்லுகிறது, देखो बाइबल वचन में कहा जाता है அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை என்று சொல்லி. देखो परमेश्वर का वो अनुग्रह दया एकदम ना खत्म हुए। ஆகையால் தீத்து 3:5 சொல்லப்படுகிறது, देखो तीतुस 3 और 5 में भी कहा गया அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தை நம்ம மேல காண்பித்தார். देखो परमेश्वर ने दया और अनुग्रह दिखाया है। அவருடைய இரக்கமும் கிருபையும் இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து
மனிதர் பூமியில வாழவே முடியாது பிரியமான देखो प्रभु की दया और कृपा ना हो तो हम इस जगत में नहीं रह ஆராதனை நேரத்தில் அழகான ஒரு பாடலை பாடினோம் सकते। देखो आराधना के समय गीत गाए थे अच्छे से, என் கூடவே இரு हमारे साथ ஓ रहो இயேசுவே ओ प्रभु जी, என் பக்கத்திலே இரு हमारे नजदीक ஓ रहो இயேசுவே சொல்லி பாட்டு பாடணும் ओ यीशु। அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் நம்மோடு கூட இருக்கிறது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகையினால தான் நம்ம ஜீவனோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் प्रभु की कृपा और दया हमारे साथ है, इसके लिए प्रभु की आराधना में शामिल हुए ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினால கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா देखो प्रभु की कृपा और दया हमारे साथ है, इसके लिए प्रभु को धन्यवाद देंगे। இந்த கிருபை மட்டும் நம்ம விட்டு போயிடாதபடி பார்த்துக்கணும் देखो ये कृपा ना चले जाए, हमको संभाल के இந்த रखना है। இரக்கம் மட்டும் நம்மளை விட்டு போகாதபடி பார்த்துக் கொள்ளணும் प्रभु की दया ना चले जाए, इसे संभाल के रखना அப்போ है। பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறார் अपॉस्टल पौल जी जो लिखते थे वो அவர்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை குறித்தும் பெற்றுக்கொண்ட வரத்தை குறித்தும் ரொம்ப ஜாக்கிரதையாயிரு देखो जो पाए हुए वरदान और कृपा के लिए आप सतर्क से रहना। நம்ம கிருபையை போக்கடித்துக் கொள்ளக்கூடாது देखो जो प्रभु की कृपा को नहीं है, ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம போக்கடித்துக் प्रभु கொள்ளக்கூடாது की दया को सीखी जानी தேவனுடைய चाहिए। பிரியமில்லாத காரியத்தை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருப்போமானால் देखो प्रभु की विरोध जो नहीं पसंद तो कार्य அந்த करेंगे, கிருபையானது நம்ம விட்டு விலகிடும் कृपा हमसे हट जाएगी, அந்த இரக்கமானது நம்ம விட்டு விலகிடும் प्रभु की दया हट जाएगी। இப்படிதான் சவுல் ராஜாவை விட்டு தேவன் விலகினார் देखो ऐसे साउल राजा प्रभु जी उससे हट கிருபை அவனை விட்டு விலகினது देखो कृपा हट चुकी थी, இரக்கமான விட்டு விலகினது देखो दया हट चुकी थी। அவர் எவ்வளவு ஜெபித்தாலும் ஆண்டவர் பதில் கொடுப்பதில்லை देखो साउल राजा जितना प्रार्थना करते जवाब नहीं ஆண்டவர் देते। தீர்க்கதரிசிகளை அனுப்பினது இல்லை देखो प्रभु जी ने वैसे तो नहीं भेजा। கடைசியா பார்க்கும்போது என்ன செய்கிறான் வந்து அந்த இடத்துல வந்து குறி சொல்லுற இடத்துல போய் குறி கேட்க போகிறான் जब अंतिम में जो बोलते हैं भविष्यवाणी उसको ஏன்னா அவனுடைய கிருபை அவனை விட்டு எடுபட்டு போயிடுச்சு प्रभु की कृपा हट चुकी थी, இரக்கம் அவனை விட்டு எடுபட்டு போயிடுச்சு जब दया भी हट चुकी இன்னைக்கு थी। நீங்க செய்யற செயல்னால சேட்டைனால உங்ககிட்ட கிருபை இருக்கா ஆண்டவருடைய இரக்கம் இருக்கா இல்ல போயிடுச்சா இல்ல போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சா देखो आप जो क्रिया करते हैं परमेश्वर के सामने कृपा हट चुकी है, दया हट चुकी है कि कैसा है, அனுதினம் நம்ம செக் பண்ணிக்கணும் प्रतिदिन हमें चेक करना நம்ம है। தூங்கி எழுந்த உடனே நம்ம செக் பண்ணிக்கணும் देखो सुबह उठ के उठते ही இரவு check करना நேரத்துல है। படுகை போறது முன்னாடி செக் देखो பண்ணணும் रात के समय भी चेक करना ஆண்டவருடைய है। கிருபை என்னோட கூட देखो இருக்குதா प्रभु की कृपा है, ஆண்டவருடைய கிருபை என்னோட கூட இருக்குதா देखो प्रभु की कृपा है, கிருபை நமக்கு முன்பதாக देखो போகணும் प्रभु की कृपा आगे जाओ, அதுதான் நம்ம பின்னாடியே போகணும் देखो हमें उसके पीछे पीछे சுற்றிலும் जाना है। முற்றிலும் அவருடைய கிருபை அவருடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்கிறது देखो गुण गिन के देखे तो परमेश्वर की कृपा के அது பெரிய ஒரு பாதுகாப்பு படை போன்றதாக இருக்கிறது देखो பிரியமானவர்களே बड़ा एक रक्षा के कवच के समान है वो। சவுலை விட்டு அந்த கிருபை எடுபட்ட போனபடினால அவன் கடைசியில அவன் என்ன செய்தான் அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று வசனம் சொல்லுகிறது देखो साउल राजा के अंदर से वो कृपा हट चुकी थी, इसके नाश होके मर गया। உயிர் போகாததுனால ஈட்டியை நட்டு அதன் மேல விழுந்து அவன் என்ன செய்கிறான் மரித்து போய் விடுகிறான் देखो वो जीवन नहीं जाना था, इसके लिए बाला उसके ऊपर யுத்தத்துல பெரிய ஒரு படும் தோல்வி உண்டாகிறது देखो युद्ध में देखो तो बड़ी हार आ चुकी थी। அநேக தேவனுடைய பிள்ளைங்க கிருபையை குறித்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க देखो अन्य कृपा के बारे में बहुत एडवांटेज लेते हैं, வாயில கெட்ட வார்த்தைகளை பேசுறது देखो एकदम गलत शब्द बोलते நல்ல हैं, பச்சை பொய் பேசுறது देखो झूठ बोलते हैं, எல்லா திலுமுல வேலை செய்யுது देखो सब टेढ़ी टेढ़ी कार्य करते हैं, கடன் வாங்கி கொடுக்காம போறது देखो कर्ज लेके कर्ज எல்லாம் लेके ஏமாத்துறது மோசடி பண்றது देखो सबको बेवकूफ बनाना शुरू கிருபை कर எப்போ देते हैं। இருக்குன்னு நம்ம நினைச்சிருந்தோம் ஒருபோதும் அது இருக்காது அது கடந்து போய்விடும் देखो कृपा कृपा है ऐसा सोचेंगे वो कृपा चली जाएगी, பணம் போனா கூட நம்ம சம்பாதிச்சுக்கலாம் देखो पैसा चले तो कमा ஆனா सकते हैं, கிருபை நம்ம விட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்யாது சம்பாதிக்கவே முடியாது कृपा का चले जाएगी तो हम नहीं कमा सकते। சிலத்துல கணவன் மனைவிக்குள்ள தகராறு வரும்போது பாத்தீங்கன்னா வார்த்தை அள்ளி வீசுவாங்க देखो पति पत्नी के बीच में आएंगे तो एकदम आराम से சில बोलेंगे। நேரத்துல பிள்ளைகளை திட்டும்போது பயங்கரமா சபிப்பாங்க देखो बच्चे को तो डांटते हैं, श्रापित करते हैं, சில நேரத்துல அக்கம் பக்கம் வீடுகளை சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா அந்நிய பாஷைகள்லாம் பேசுவாங்க देखो आजू बाजू झगड़ा करने भाषा में बोलते हैं, அப்புறம் ஆண்டவரே நீங்க கிருபையில நானுடைய சமத்துல வந்து கெஞ்சுவாங்க तो परमेश्वर की उपस्थिति में परमेश्वर कृपा दो सब கிருபை வந்து போற வரன்னு சொல்லாம போயிடும் देखो आते जाते कुछ भी नहीं அந்த बताते, கிருபை போயிடுச்சுன்னா முகம் இருள் அடைஞ்சிடும் देखो कृपा चलेगा तो இருதை இருள் அடைஞ்சிடும் देखो हृदय अंदर எது हो जाएगा, நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது देखो सही गलत क्या है, மனசுக்குள்ள இரக்கம் இருக்காது देखो मन में दया नहीं होगी, தாராள மனப்பான்மை இருக்காது देखो उदारता से मन नहीं होगा, கொடுக்கணும்ன்ற மனமே போயிடும் देखो देने का मन ही चला जाएगा, அந்த கிருபை இருந்தாதான் ஆண்டவருக்காக கொடுக்கணும் ஜனங்களுக்காக கொடுக்கணும்ன்ற எண்ணமே உண்டாகும் அந்த கிருபை இல்லைன்னா அந்த எண்ணம் உண்டாகவே உண்டாகாது देखो कृपा जब रहेगा तभी हम लोगों के लिए देना, प्रभु के लिए देना, वो आएगा दया आएगा हमारे நீங்க अंदर। உங்களை பரிசோதித்துக் கொள்ளுங்க आप अपने आप को நீங்க जांच வேலைக்கு போகிற இடத்துல ஏதோ வந்து உங்களிடத்துல பிச்சை கேட்க யாரும் வருகிறாங்க जब आप नौकरी में जाते हैं आपके पास भी உங்களுடைய மனசு இரக்கமுள்ளதா இருக்கிறதா आपका मन दया वाला है,
உதவி செய்கிற அந்த மனம் இருக்கிறதா? मदद करने के लिए உதவி செய்கிற மனம் இருந்தா நீங்க சந்தோஷப்படுங்க. जब आप उसे दयावान मन உங்களுக்கு से கிருபை இன்னும் இருக்குன்னு சொல்லி जब நினைச்சீங்க. आपके अंदर कृपा है इसका நம்ம मतलब தேவனுடைய சமூகத்துல அது காணிக்கை போடும்போது எப்படி நம்ம மனம் இருக்கு, கிருபையோடு கூட தான் நம்ம காணிக்கை செலுத்துகிறோமா அல்லது கிருபை இழந்தவர்களாய் கடமைக்காக கட்டாயத்துக்காக அதை செலுத்துகிறோமான்னு சொல்லி நம்மை நாமே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். जब परमेश्वर को जब भेंट चढ़ाते वक्त भी हर हफ्ते हर दिन हमें एकदम अपने आप को जांच पड़ताल करके हमें इसे देखना है. ஒரு மனுஷனுக்கு கிருபை தான் அவன் பாடி நல்ல ஆண்டவரை துதிப்பான். देखो एक मनुष्य की कृपा को तभी है ஒரு परमेश्वर की கிருபை தான் என்ன செய்வான், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி தோண்டும். देखो कृपा की तो परमेश्वर की सेवा करने की इच्छा होगी. கிருபை தான் ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு சொல்லி தோண்டும். देखो कृपा की तो परमेश्वर के लिए देने की इच्छा होगी. கிருபை தான் இரக்க குணமே வரும். देखो कृपा की तो दया गुण आएगी. இந்த கிருபை வந்து ஒரு பெரிய ஒரு பேக்கேஜ், அநேக நூறுக்கணக்கான குணாதிசயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. देखो कृपा के अंदर 100 गुण है अंदर. நம்மை நாமே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். हमें आपको जांच पड़ताल करना है. அநேக பரிசுத்தவான்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க. अनेक परिस्थितियों அந்த தம்பி ஒரு கிருபை இல்லாதவன்பா, देखो भाई अल्लाह की कृपा बिना वाला है. அந்த தங்கச்சி ஒரு கிருபை இல்லாதவன். देखो बहन कृपा वाली नहीं है. ஆகையால கிருபை உள்ளவங்களா நம்ம இருக்கணும். देखो कृपा वाले होने चाहिए. கிருபை உள்ளவங்களை தேடி தான் ஆண்டவர் வருவார் அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு. देखो कृपा वाले जो रहते हैं परमेश्वर उसी को ढूंढते हुए आते हैं. மரியாதை அவருடைய கிருபை இருந்துச்சு. देखो मरियम जी के ऊपर தேவதூதன் வந்து பாடுகிறார், देखो स्वर्गदूत கிருபை பெற்றவளே நீ வாழ்க. देखो कृपा वाले का तो எத்தனையோ கன்னியாஸ்திரி இருந்தாங்க, एक कन्या स्त्री थी. எத்தனையோ திருமணம் ஆகாதவங்க இருந்தாங்க. देखो शादी ஆனால் மரியாதை கிருபை பெற்றவளாய் இருந்தாள். लेकिन मरियम जी एक कृपा पाई थी. ஆகையால் அந்த கிருபை பெற்றவளாய் இருந்தபடியால் தேவனுடைய சித்தம், தேவனுடைய காரியம் அவள் மூலமா நடக்கும்படி என்ன செய்தது, தேவ சித்தம் அவளை நோக்கி பிரயாணம் செய்தது. देखो मरियम जी एकदम कृपा वाले थी, इसके लिए पिता परमेश्वर की योजना उसके ऊपर होने के लिए तैयार थी. அந்த கிருபை உண்மையில இருந்துச்சுன்னா वो कृपा अगर आपके உங்க மூலமா திட்டம் நிறைவேறும். आपके द्वारा ये योजना पूरी உங்க होगी. மூலமா தேவனுடைய திட்டம் நிறைவேறும். आपके द्वारा परमेश्वर உங்க की மூலமா தேவனுடைய காரியங்கள் நிறைவேறும். आपके द्वारा परमेश्वर की कार्य உங்களுடைய होगी. கிருபை இல்லைன்னா கிருபை இருக்கிறவங்க தேடி அந்த காரியங்கள் நகர்ந்து விடும். देखो कृपा वाले अगर आपके पास ना है तो कृपा वाले के पास चली जाएगी. நம்ம கிருபையை தங்க வச்சுக்கணும் பிரியமானவர்களே. हमें कृपा को संभाल के रखना பணம் है. போனா கூட நம்ம சம்பாதிச்சிடலாம். देखो पैसा भी चला சொந்த சுகம் जाएगा. போனா கூட நம்ம சம்பாதிச்சிடலாம். ஆனா கிருபை நம்ம விட்டு போச்சுன்னா ரொம்ப நிலைமை மோசமா देखो மாறிடும். कृपा का चली जाएगी तो हमारी தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கிருபை ரொம்ப அவசியம். देखो प्रभु के दास के लिए कृपा आवश्यकता है. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிருபை ரொம்ப முக்கியம். प्रभु के बच्चों को कृपा आवश्यकता है. அந்த கிருபையை நம்ம தங்க வச்சுக்கணும். देखो उस कृपा को அந்த संभाल के रखना है. கிருபையை ஆண்டவர் உதாரணமா நமக்கு கொடுத்திருக்கிறார். देखो कृपा परमेश्वर मुफ्त में दी है. அவர் கிள்ளி கிள்ளி கொடுக்காம அள்ளி தாராளமா நமக்கு கொடுத்திருக்கிறார். देखो छोटा छोटा नहीं पूरे मन से दिया हुआ है. அப்போஸ்தலன் பவுல் பலவீனமா இருக்கும்போது ஜெபிக்கிறார். देखो अपोस्तल पौल जो पहले तक प्रार्थना करते ஆண்டவர் हैं. சொல்றா, என் கிருபை உனக்கு போதும். देखो प्रभु जी के लिए உன் कृपा பலவீனத்திலே என் கிருபை பூரணமாய் விளங்கும்னு சொல்றார். मेरे पहले तक मेरी कृपा काफी है. அவர் ரொம்ப பலவீனப்படும் பொழுது वो घायल जब होता था அந்த கிருபை ஒரு சாமியை போல அவர் மேல ஆண்டவர் போத்துறார். उस कृपा एकदम साल के समान அப்ப आती है. பாக்கும்போது ஃபுல்லா ஹீல் ஆயிடுறாரு. देखो पूरा परिमुक्षण नहीं हो जाता है. அந்த வியாதி அந்த வலி நீங்குகிறது. देखो वो दर्द हटता है. ஒரு அனஸ்தீசியா கொடுத்தது போல ஃபீல் एक ஆகுது. अनेस्थीसिया के समान होता है. அவருடைய சமூகத்துல அப்படியே என்ன செய்கிற அயர்ந்து தூங்கி देखो விடுகிறார். प्रभु के समूह में एकदम ஒரு सोता है. குழந்தை தாயினுடைய மடியில தூங்குவது போல देखो एक बच्चा कैसे माता की गोद में सोता है. கம்ஃபர்டபிளா அவரை மாத்தி இருக்கு. इतना कंफर्टेबल बदल ஆண்டவர் சொல்றா, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் देखो விளங்கும். प्रभु जी तेरे बेलिता में मेरी कृपा काफी है. ஒருவேளை அந்த கிருபை யாரா பெறாமல் இருந்தா देखो कृपा का ना पाए அவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. प्रभु की उपस्थिति में இந்த प्रार्थना நாளில் करो. அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்குவா கொடுப்பா. आज के दिन परमेश्वर कृपा அந்த देंगे. கிருபை இருக்கும் அந்த குடும்பம் சமாதானமா இருக்கும். कृपा रहेगी तो परिवार समाधान வியாபாரம் करेगा. ஆசீர்வாதமா இருக்கும். व्यापार आशीर्वाद நீங்க கையில செய்கிற வேலைகள் देखो ஆசீர்வாதமா आप இருக்கும். नौकरी जो करोगे आशीर्वाद दीजिएगा. ஜனங்களுடைய கண்கள்ல தயவுக்கு பெறுவீங்க. देखो लोगों के आंख में दया आएगी. ஆண்டவர் நகர்த்துவார், உங்களை ஆச்சரியமாவே இருக்கும். परमेश्वर आपको चलाएगा, आश्चर्य होगा. அநேக படிச்சவங்களுக்கு கூட அந்த கிருபை இல்லாம இருக்கு. देखो अनेक लोग पढ़े लिखे को भी कृपा அநேக नहीं है. பட்டதாரிகள் கூட அந்த கிருபை இல்லாம இருக்கு. देखो अनेक बड़े बड़े लोग को அநேக कृपा नहीं பெரிய है. பெரிய பணக்காரர்கள் கூட அந்த கிருபை இல்லாம இருக்கு. देखो बड़े बड़े धनवान लोग को भी कृपा ஆண்டவர் नहीं है. பணக்காரங்க படிச்சவங்க சொல்லி பார்க்கல, எல்லாருக்குமே ஆண்டவர் இலவசமா தாராளமா உதாரணமா அந்த கிருபை ஆண்டவர் வழங்குகிறவராய் இருக்கிறார். देखो परमेश्वर धनवान गरीब ऐसा नहीं देखते. परमेश्वर को दो अच्छे से देते. परमेश्वर कृपा एकदम पर मुफ्त में देते हैं. ஆறாவதா நம்ம பார்க்கிறோம், सदाम देखते हैं. பரிசுத்த ஆவியானவரை தாராளமா நமக்கு கொடுத்தார். देखो पवित्र आत्मा हमें मुफ्त में दिया है. யோவேல் ஏற்கனவே வந்து தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லிட்டார். देखो योवेल ऐसे भविष्यवाणी के दिए हैं. யோவேல் மூலமா ஆண்டவர் வந்து
வெளிப்படுத்திட்டார். लेवल के द्वारा மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். देखो सारे लोग के सारे प्राणी के मेरे आत्मा उड़े அவங்க लूंगा। என்ன செய்வாங்க? अब क्या करेंगे? வாலிபர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல். देखो जवान लोग के अंदर அவங்க என்ன செய்வாங்க? வாலிபர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. देखो जवान लोग भविष्यवाणी करेंगे। வயதானவர்கள் தரிசனத்தை காண்பாங்க. देखो कुछ लोग दर्शन देखेंगे। இப்படி அவங்களுக்குள்ள ஒரு ரிவைவல் உண்டாகும். उनके अंदर रिवाइवल होगी। பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக பொழிந்தருளினார். देखो पवित्र आत्मा परिपूर्ण से उतर आए। பரிசுத்த ஆவியானவர் வரும்போது पवित्र आत्मा जब आएंगे எல்லா பயம் நீங்கிடும். सारा डर हट जाएगा। தேவ சித்தத்தினால் ஆவியானவர் நடத்தி देखो செல்வார். प्रभु की योजना के अनुसार சத்தியத்தை நமக்கு போதிப்பார். सत्य में से எது பொய் என்றும் எது நிஜம் என்றும் ஆண்டவர் போதிப்பார். कौन सा गलत है कौन सा सही है தவறான வழிகளில் போகும்போது நம்மை தடுத்து देखो நிறுத்துவார். गलत बात में जाएंगे तो நமக்கு रोकेंगे ஆலோசனை கொடுப்பார். हमें सलाह देंगे। அவர் நல்ல ஒரு கவுன்சிலராக இருப்பார். देखो परमेश्वर अच्छे काउंसिलर के समान है। என்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி நான் பிதாமனரை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புவார் என்று இயேசுவானவர் சொன்னார். देखो प्रभु यीशु मसीह में मैं जाता हूं लेकिन हमेशा तुम्हारे साथ रहेगा पवित्र आत्मा में भेजता हूं ऐसा कहा था। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் அந்த காரியம் देखो நிறைவேறினது. प्रेरित की किताब में 2 में वो कहा गया है சீஷர்கள் எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவியினால் देखो நிரம்பினார்கள். सारे चेले लोग पवित्र आत्मा से அந்நிய भरे பாஷைகள் अन्य பேசினார்கள். भाषा में बात की அவங்க குதூகலித்து ஆண்டவரை ஆராதித்தாங்க. देखो प्रभु के प्रभु की आराधना அவங்களுக்கு की ஒரு எக்ஸைட்மென்ட் ஆயிடுச்சு. उनके अंदर एक ஆண்டவருக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாரு. इतना पवित्र आत्मा ने खुशी ஒரு दी சமாதானத்தை கொடுத்தாரு. समाधान को दिया ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. एक धैर्य दिया ஒரு வைராக்கியத்தை கொடுத்தாரு. धैर्य को दिया யார் பயந்தாங்க அவங்க எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தை தைரியமா பிரசங்கிக்கிறாங்க. जो डरते थे वो परमेश्वर के लिए खड़े हो गए एकदम பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் வெளிப்பாடு நமக்கு கிடைக்குது. देखो पवित्र आत्मा के द्वारा இந்த प्रकाश मिलता பரிசுத்த है ஆவியானவர் தான் வேதத்தை நமக்கு விளக்குறாரு. देखो पवित्र आत्मा तो हमें இந்த समझाते பரிசுத்த हैं ஆவியானவர் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துறாரு. देखो पवित्र आत्मा हमें प्रतिदिन चलाते हैं அவரிடத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்காக தாராளமா ஆண்டவர் உதாரணத்துமாய் கொடுத்தார். देखो उनके लिए जो था पवित्र आत्मा हमारे उदारता से पूरा मुफ्त में देते हैं தமிழ்ல சொல்லுவாங்க தனக்கு மிஞ்சிதான் தானம்வாங்க. देखो हमारे पास तमिल में कहा जाता है हमारे पास हो तो ही हमें दे सकते हैं யாருக்கு எதை கொடுத்தா கொஞ்சம் எடுத்து வச்சு கொடுறாங்கம்மா. देखो कुछ भी देना है तो पहले अपने लिए रख के दे அதுதான் देना மனித சுபாவம். देखो ये मनुष्य का स्वभाव है ஆண்டவர் என்ன செய்ய முழுமையா கொடுத்துட்டார். लेकिन प्रभु ने कहा पूरा दे दिया இயேசுவானவரை முழுசா கொடுத்துட்டார். प्रभु यीशु मसीह में दे दिया ஆவியான முழுசா கொடுத்துட்டார். पवित्र आत्मा को दे दिया இயேசுவான முழுசா உனக்கு கொடுப்பியா? देखो प्रभु यीशु मसीह को तू देना இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒளிச்சு வச்சிருக்கிறியா? थोड़ा थोड़ा छुपा के रखा है எப்பெல்லாம் சண்டை போடும்போது தேவைப்படும். देखो झगड़ा के लिए जरूरत எப்பெல்லாம் पड़ता है டிராவல் பண்ணும்போது தேவைப்படும். देखो ट्रैवल करते हुए जरूरत पड़ेगा கொஞ்சம் வியாபாரம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும். देखो व्यापार करते हुए थोड़ा அப்படின்னு थोड़ा உங்களை पड़ेगा கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கிறீங்களா இல்ல முழுசா ஆண்டவர் கொடுத்துட்டீங்களா? देखो थोड़ा थोड़ा रख के देखो पूरा दे दिया ஆவியானவருக்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்க. देखो पवित्र आत्मा के हाथ में உங்களை सौंप दो வேற மனிதர்கள் ஆண்டவர் மாத்திடுவார். परमेश्वर आपको अलग परमेश्वर ஆவியானவர் உங்களை நல்ல மறுரூபமாக்குற ஆவியானவர். देखो पवित्र आत्मा रूपांतर करने वाले पवित्र आत्मा யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 16 17 அதை தான் சொல்லுகிறது. देखो யோவான் की किताब में इस तरीके से कहा गया है அப்போஸ்தலர் 2:38 அதை தான் சொல்லுகிறது. देखो प्रेरितों की किताब में भी कहा गया இந்த है பரிசுத்த ஆவியானவர் பெரிய ஒரு வரம் நமக்கு. देखो पवित्र आत्मा बड़ा एक वरदान நமக்கு है இலவசமா ஆண்டவர் கொடுத்தார். हमें मुफ्त में दिया है நம்ம அதுக்காக எந்த பிரயாசப்படவில்லை. हमें कुछ मेहनत नहीं की है ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு கிருபையா ஒரு கிஃப்டா அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். देखो तो दर्द हो पाए कृपा के तौर पे पवित्र आत्मा मुफ्त में दे दिया है ஆலயத்துக்கு வந்தா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்குமான்னு ரொம்ப பேர் கேட்கறது. देखो कुछ लोग कलीसिया में आए तो पवित्र आत्मा किससे मिलेगा सब मांगते नहीं ஆலயத்துக்கு வந்தா எங்களுக்கு அரிசி கிடைக்குமா பருப்பு கிடைக்குமா? देखो कलीसिया में आए तो हमें चावल मिलेगा पानी ரொம்ப मिलेगा பேருக்கு பாத்தீங்கன்னா வயிறு அவங்களுக்கு ஒரு தெய்வமாயிடும். देखो कुछ लोग को पेट ही उसके लिए भगवान हो गया சோறப்பட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கி ஏன் போட்டு போவாங்க. देखो अच्छा खा के पी के जाके चले जाए ஆலயத்துக்கு வந்தா வரங்கள் கிடைக்குமா? देखो कलीसिया में वरदान பரிசுத்த मिलेगा ஆவியின் அபிஷேகம் पवित्र கிடைக்குமா? आत्मा किससे मिलेगा क्या கிருபை கிடைக்குமா? कृपा मिलेगा क्या வசனம் கிடைக்குமா? वचन मिलेगा क्या அந்த மாதிரி எல்லாம் வந்து போய் மாம்சீகமான எண்ணங்கள் சபைகளிலே இன்னைக்கு தலைவிரிச்சாடு. देखो आत्मिक विचार हट के जो शरीर की इच्छा है वो सब अभी इस कलीसिया में है நான் வேலை சர்ச்சுக்கு போறேன் அங்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. देखो मैं दूसरे कलीसिया में जाता 2000 देते हैं அங்க வந்து என்ன செய்றாங்க? பென்ஷன் கொடுக்குறாங்க. आपको पेंशन देते हैं அங்க மாதத்துக்கு ஒரு ரேஷன் கொடுக்குறாங்க. देखो महीने में राशन देते हैं அந்த நாட்கள்ல வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க ஏதோ ஏழைகள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு உதவிதான் செஞ்சாங்க. देखो उस दिनों में फॉरेन से आके वो मदद அந்த किए மாதிரி சரீரத்துக்குரிய நன்மைகளை தேடி நம்ம சபைக்கு வரக்கூடாது. ஆவிக்குரிய நன்மைகளை தேடி தான் வரணும். देखो शरीर की इच्छा के अनुसार से नहीं आना है मिलेगा कुछ நம்ம தேவை சந்திக்கணும் தான் சபை மூலியமா சந்திப்பாரு யார் மூலியமா சந்திப்பாரு அது தேவனுடைய திட்டம். देखो हमारी आवश्यकता पूरी होना है तो कलीसिया से द्वारा मिलेगा बाहर के द्वारा मिलेगा परमेश्वर की योजना है ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல देखो கடமைப்பட்டிருக்கிறோம். प्रभु को हमें धन्यवाद பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தாராளமா ஆண்டவர் கொடுக்கிறார். देखो पवित्र आत्मा हमें मुफ्त में दे दी நீங்க है எப்ப வேணா
कभी भी आप बुला सकते हैं எந்த சூழ்நிலையிலும் கூப்பிடலாம், कैसे परिस्थिति में भी எப்படிப்பட்ட பிரச்சனையில கூப்பிடலாம். कैसे भी समस्या में இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்யணும், எல்லாமே வந்துட்டு என்ன செய்யணும், நெட் வேணும், இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். अभी सबको क्या इंटरनेट चाहिए அதுக்கிட்ட எல்லாம் கேக்குறாங்க, கூகுள் கிட்ட கேக்குறாங்க, என்ன பண்ணணும் நாங்க, देखो गूगल से पूछो क्या என்ன करें சாப்பிடணும், क्या खाना है எத்தனை மணிக்கு தூங்கணும், कितने बजे सोना எத்தனை है மணிக்கு எந்திரிக்கணும், कितने बजे उठना है எல்லாமே அதை கேட்டுதான் செய்யற மாதிரி ஆயிடுச்சு. देखो सब इंटरनेट से गूगल से पूछ पूछ के அதனால करते हैं எல்லாம் பாத்தீங்கன்னா ரோபோட் ஏஐ வந்துருச்சு, எல்லாமே கேட்டு கேட்டு தான் செய்யறாங்க. देखो रोबोट है इसको पूछ पूछ के करते हैं அதனால அநேக பேர் வேலை எல்லாம் போயிடுச்சு, போற பரிதாபமான சூழ்நிலையா இருக்கு. देखो अनेक लोग की नौकरी भी चले गई है அதை விட அதிகமா ஆவியானவர்களுக்கு உதவி செய்வார். देखो उससे भी बढ़कर पवित्र आत्मा को मदद என்ன करेंगे செய்யணும் நீங்க கேட்டீங்கன்னா அழகா நீங்க செய்ய வேண்டியது அழகா சொல்லுவார். देखो पवित्र आत्मा से पूछिए कैसा करना है आप बताएं எதுக்காக ஜெபம் பண்ண தெரியாத இருக்கும்போது ஆவியானவர் வாக்கு கடந்த பெருமூச்சோடு உங்களுக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்வார். देखो किसके लिए प्रार्थना करना है पवित्र आत्मा मदद करेंगे और प्रार्थना करने के இப்படி लिए அநேக விதமான ஆசீர்வாதங்களை உதாரணத்துமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். तो इस प्रकार की अनेक आशीर्वाद परमेश्वर उदारता से हमें देते பரிசுத்த हैं ஆவியானவருக்காக நாம் எப்பவுமே ஆண்டவருக்கு நன்றி देखो சொல்லணும். पवित्र आत्मा के लिए परमेश्वर का मैं அவர்தான் நவீன நாட்கள்ல நமக்கு உதவி செய்கிற சரியான ஒரு பைபிள் டீச்சர் அவரு. देखो जीरो में हमें सही बताने वाले बाइबल टीचर थे ஏழாவது பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஞானத்தை தாராளமா நமக்கு கொடுக்கிறார். और सातवां दिन में परमेश्वर में ज्ञान बुद्धि देते हैं அதனால யாக்கோபு 1:5 சொல்லப்படுகிறது, देखो याकूब गीता में 1:9 में कहा है ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் देखो कोई ज्ञान में कम कटी हो தேவனிடத்துல கேட்க கடவுள் परमेश्वर से मांगिए அவர் தாராளமா ஞானத்தை கொடுக்கிறார். परमेश्वर ज्ञान देंगे குடும்பத்தை நடத்த ஞானம் இல்லையா, परिवार को चलाने ज्ञान ஊழியத்தை செய்ய ஞானம் இல்லையா, सेवा चलाने ज्ञान பிசினஸ் செய்ய ஞானம் இல்லையா, बिजनेस चलाने ज्ञान எதுல ஞானம் குறைவா இருக்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா தாராளமா கொடுப்பார். देखो किसी कार्य में ज्ञान है तो परमेश्वर से मांगे मुफ्त में देंगे வேதத்துல ஞானத்தை கேட்டது ஒரே ஒரு மனுஷன் தான், அவர் பேர் தான் சாலமோன். देखो बाइबल वचन में देखो तो खाली एक जन ने ज्ञान बुद्धि मांगा सालोमन ने அதனால யாருன்னா கொஞ்சம் ஞானமா பேசினா போதும், அவன் வந்துட்டாரியா சாலமோன் அப்படின்பா. देखो कोई ज्ञान से बात करने के लिए आ गए सोलोमन சொல்லுவாங்க என்ன பெரிய சாலமோன் ஞானியா அப்படின்பா. क्या सोलोमन ज्ञानी है क्या சாலமோன் மட்டும் தான் வேதத்துல பார்க்கும்போது ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டார். देखो सोलोमन ने ही खाली मांगा था ज्ञान बुद्धि ஏதோ கொஞ்சம் ஞானத்தை கொண்டு விட்டுருக்கலாம் ஆண்டவர். देखो ज्ञान बुद्धि लेके छोड़ दे தாராளமா ஆண்டவர் கொடுத்தார். देखो पूरे मन से परमेश्वर ने முன்னாடி உன்னை போல ஞானி இருந்தது இல்ல, देखो उसके समान कोई ज्ञानी नहीं உனக்கு था பின்பதாக உன்னை போல ஞானி இருந்தது இல்ல. देखो उसके पीछे भी तेरे से ज्ञानी नहीं है ஞானம் அப்படியே பயங்கரமா தாண்டவமா இருக்கு. देखो उतना ज्ञान बुद्धि उसका பயங்கர எருசலேமை ஞானத்தினால் அவன் அலங்கரித்தான். पूरे यरूशलेम में एकदम ज्ञान से தேவனுடைய अलंकार किया ஆலயத்தை அலங்கரித்தான். देखो परमेश्वर की कलीसिया का अलंकार किया அவன் பார்க்கும்போது அவனுடைய அரண்மனைகளை அலங்கரித்தான். देखो उसके भवन को अलंकार किया சிறப்பான ஞானம். तो श्रेष्ठ ज्ञान அவனுக்கு இருக்கிற ஞானத்தை பார்த்து வெளி தேசத்துல இருந்து அநேக தேசத்துல இருந்து அவரை பார்க்கறாங்க. देखो वो राजा को ज्ञान को देख के अनेक लोग फॉरेन से आते देखने के लिए உனக்கு அப்படி ஞானம் வேணுமா? उसे ज्ञान बुद्धि चाहिए அநேக பேர் திட்டுறாங்களா, அறிவிலியா கேட்கறாங்களா, देखो अनेक लोग काटते ज्ञान की बुद्धि முட்டாளன் திட்டுறாங்களா, देखो तू புத்தியிலாம் திட்டுறாங்களா, तू पागल है बुद्धि के சந்தோஷப்படுங்க, साथ ஜெபிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. देखो आप खुशी मनाओ ஆண்டவரே என்னை எல்லாம் இப்படி சொல்றாங்க, देखो सारे कैसे बोलते हैं எனக்கு ஞானத்தை தாங்க, मुझे ज्ञान दो परमेश्वर குடும்பத்தை நடத்த ஞானத்தை தாங்க, परिवार चलाने के लिए ज्ञान दो வேலை செய்ய ஞானத்தை தாங்க, नौकरी करने के लिए ज्ञान दो வியாபாரம் செய்ய ஞானத்தை व्यापार தாங்க, करने के लिए ज्ञान दो ஊழியத்தை செய்ய ஞானத்தை தாங்க. प्रभु की सेवा करने के लिए ज्ञान எங்கெல்லாம் दो உங்களுக்கு ஞானம் குறைவா இருக்கு அந்த இடத்துல கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரு. நீங்க செயல்படுற விதத்தை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட போயிடுவாங்க. देखो आप जो काम में कमी ज्ञान कम लगता है परमेश्वर से मांगो परमेश्वर आपको देंगे சில நேரத்துல சின்ன பிள்ளைங்களாம் சில காரியங்கள் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த ஞானம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. देखो कुछ बच्चों के अंदर देखो तो उनके अंदर परमेश्वर ने जो ज्ञान दिया बहुत आश्चर्य है சிறு பிள்ளைங்களை வந்து ரசிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். देखो बच्चे लोग को जो देख के ஆண்டவர் வந்து ஏராளமான ஞானத்தை देखो கொடுக்கிறார். परमेश्वर बहुत सारे ज्ञान देते हैं கொடுத்திருக்கிற இனி கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். देखो दिया है और देंगे परमेश्वर எட்டாவது பார்க்கிறோம், ஆண்டவர் தாராளமா சமாதானத்தை ஆண்டவர் देखो கொடுக்கிறார். परमेश्वर 8वां देखे तो समाधान देते हैं பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, देखो फिलिप्पी की गीता में 4 अध्याय உங்கள் 7 புத்திக்கு எட்டாத மேலான ஒரு தேவ சமாதானத்தை உங்கள் இருதயத்திலே தந்தருளி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखो बुद्धि के अपार से भी परमेश्वर आपको एक बड़ा समाधान को देते हैं அந்த நம்முடைய புத்திக்கு எட்டாத மேலான ஒரு தேவ சமாதானம் சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் பாருங்க. அது எவ்வளவு கோடி பணம் விட்டாலும் நமக்கு கிடைக்காது. देखो बुद्धि के अपार से परमेश्वर जो समान देते कितना भी करोड़ रुपए दे दे उस पढ़कर कुछ சில நேரத்துல சோர்ந்து போயிருக்கவர், देखो कुछ निराश होते சில समय நேரத்துல देखो கைவிடப்பட்டிருக்கவர், हाथ छोड़े लेता சில நேரத்துல உடைஞ்சு देखो இருக்கவர், टूटे हुए मन
அந்த ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது परमेश्वर के ऊपर நம்முடைய से प्रार्थना புத்தி करते हैं। கெட்டாத மேலான ஒரு சமாதானம் வந்து நம்ம இருதயத்தை நிரப்பும் பாருங்க. அவ்வளவு ஒரு இதமா இருக்கும், அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும், அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், அவ்வளவு ஒரு கம்ஃபர்டபிளா இருக்கும். देखो बुद्धि के पास से जो परमेश्वर हमें जो समाधान देते हैं ऊपर इधर से पढ़कर रहेगा और सारे लोग को मिली देवे को समाधान देगा। இந்த சமாதானத்தை யாரும் அனுபவிச்சுக்கிறீங்களா? देखो समाधान किसी ने अनुभव किया है, யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்களா? देखो किसी ने एक्सपीरियंस இந்த किया மாதிரி है, சமாதானம் என் இருதயத்தை நிரப்பி இருக்கு देखो इस प्रकार की समाधान அதை से feel भरा है, பண்ணிக்கிறேன். मैं फील किया हूँ। அப்படின்னு சொல்றத கைகளை உயர்த்தி காட்டுங்க. देखो ऐसे हाथ उठा के आप बताइए, பயப்படாதீங்க, ஆண்டவர் பார்க்கறாரு. देखो आप हाथ उठाइए परमेश्वर கைகளை உயர்த்தி देखते காட்டுங்க. हैं, देखो हाथ तक उठा के देखिए। हालेलुया। हालेलुया। இதுதாங்க உண்மையான ஒரு ஆண்டுடைய வழி நடக்குது. देखो यही परमेश्वर की ஆண்டவர் சமாதானத்தை நம்மகிட்ட பணம் வாங்கி கொடுக்கல, देखो परमेश्वर ने समाधान நம்ம पैसा लेके கொடுக்கிற दिया। காணிக்கைக்காக ஒரு சமாதானம் கொடுக்கிறது இல்ல, देखो हम तो भेंट देते हैं, उससे समाधान நம்ம नहीं செய்யற किया। ஊழியத்துக்காக ஒரு சமாதானம் கொடுக்கிறது देखो இல்ல. हम जो सेवा करते हैं, उससे அவர் समाधान नहीं किया। தாராளமா நம்ம மேல அந்த சமாதானத்தின் போர்வை நம்ம மேல பொறுத்துகிறார். देखो परमेश्वर समाधान की जो वो साल हमारे ऊपर डालते குளிர் हैं। காலத்துல ஒரு கம்பளி கொடுத்தா ஒரு மனுஷனுக்கு எப்படி இதமா இருக்குமோ அது போல இதமான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். देखो ठंडी के समय में जब मनुष्य को जब हम बोलवे देते हैं, कैसा अच्छा लगता है, उसके समाधान समय देते நான் हैं। ஊழியம் செய்கிற நாட்கள்ல பார்க்கும்போது காடு மலை வனாந்தரம் குகைகளில எல்லாம் நாங்க தங்கி இருக்கிறோம். देखो मैंने जब सेवाई किए थे, गुफा और पहाड़ सब जगह जाके हमने सेवाई की है। அதனால அடுத்த வேலை எங்களுக்கு என்ன கிடைக்கும், சாப்பிட என்ன கிடைக்கும், அடுத்த ஸ்டெப் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. देखो इसके बाद हमें क्या खाने को मिलेगा, क्या हमें कुछ नहीं पता அந்த चलता। மலைவாழ் பகுதியில பாத்தீங்கன்னா பயங்கர கள்ளசாரம் எல்லாம் காசுவாங்க. देखो पहाड़ की जगह पे देखो तो पूरा दारू बना देते हैं। அங்க போனா எங்களை வந்து பயங்கரமா எங்களை வந்து தாக்குவாங்க. देखो उस जगह पे जावे तो हमको विरोध அப்படிப்பட்ட करते हैं। சூழ்நிலையில நாங்க சிக்கி இருக்கிறோம். ऐसे परिस्थिति में फंसे हुए அநேக हैं। முறை எங்களை ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. देखो ऐसे हमें घेर लेंगे। ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த தெய்வ சமாதான இருதயத்துல நிரப்பி ஆவியானவர் சொல்வாரு, ஒன்றும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒன்றும் நேரிடாது. देखो उस परिस्थिति में परमेश्वर पवित्र आत्मा से बात करेंगे, कुछ आपको हानि नहीं होगी। ஒரு முறை பார்க்குற உயரமான மலையில அது நடந்து தான் போகணும். देखो एक पहाड़ के ऊपर हम चल के ही जाना है। முக்காவாவது தூரம் ஏறிட்டோம். देखो आधे दूर हम पहुंच गए। கீழே நாங்க அந்த பிலிம் ப்ரொஜெக்டர் எல்லாமே நாங்க கொண்டு போனோம். देखो फिल्म प्रोजेक्ट सब वस्तु लेके जाना है। எல்லாமே 25 வயசுக்குள்ள இருக்கிற தம்பிமாங்க தான். देखो सारे 25 साल की उम्र वाले भाई लोग। மழை அப்படியே மழை தூறல் போடுது. देखो बारिश स्टार्ट शुरुआत होने लगी। மேலே ஏறிட்டு இருக்கிறோம், அங்க அது ஸ்லிப் ஆகும். देखो ऊपर चढ़ रहे वहां से स्लिप होता है। ஸ்லிப் ஆச்சுன்னா கீழே வந்து பயங்கரமா விழுந்துரும். देखो नीचे स्लिप होता है, அவ்வளவு नीचे உயரமான மலை அது. इतना बड़ा पहाड़। அந்த மாதிரி மழை பெய்யும் போது ஆனா வந்து இது மேல நம்ம போக முடியாது, மேல சருங்குச்சுன்னா அவ்வளவுதான் அப்படிமா. देखो बारिश हो जाएगी तो हम फिसल जाएंगे, फिर हम हो जाएंगे, ऐसा बोलते हैं। அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே வந்து உயர் கையில பிடிச்சிட்டு அப்படியே பிரயாணம் பண்ணி மேல போகும். देखो ऐसे हम एकदम अपने को बचा के सब ऊपर जाएंगे। அந்த ஆடு மேய்க்கிறவங்க சொல்லுவாங்க, பயப்படாதீங்க देखो वो जो चरवाहा लोग हैं, அப்படின்னு கோல் கொடுப்பாங்க. கோலை வந்துட்டு அப்படியே வந்துட்டு குத்தி குத்தி மேலே ஏறும். देखो लाठी हमको देते थे, लाठी को रख रख के हम चलते थे। அவன் இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வோம், மேலே ஏறி போவோம். ऐसे हम चढ़ते थे ऊपर। அவ்வளவுதான், கீழே போக முடியாது, மேலே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும். देखो हमें नीचे भी नहीं जाना, ऊपर भी नहीं जाना, हमें उस सेवा को खत्म करना है। பயம், பீதி அப்படிப்பட்ட காரியம் எல்லாம் காணப்படும். देखो डर नहीं, பசி காணப்படும், देखो भूख, பட்டினி காணப்படும். देखो भूख। ஆனா தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது परमेश्वर को किसने प्रार्थना ஒரு करते புத்தி கெட்டாத ஒரு மேலான தேவ சமாதானம் எங்களை நடக்கும். बुद्धि के अपार से भी परमेश्वर समाधान हमें देते हैं। நாங்க பேக் அடிக்க மாட்டோம். हम बैक नहीं होते। தொடர்ந்து அந்த நியமித்த அந்த ஊழியத்தை செஞ்சு தான் நாங்க देखो வாபஸ். लगातार वो परमेश्वर ने जो नीति से இது करते ஒரு हैं। ஊழிய பாதையில் அநேக முறை நாங்கள் வந்து இந்த தேவ சமாதானத்தை நான் देखो அனுபவித்திருக்கிறேன். प्रभु की सेवा के मार्ग में प्रभु की समाधान में எப்பெல்லாம் महसूस உங்களுக்கு किए। ஒண்ண முடியாத சூழ்நிலை देखो இருக்கும், जब हम आपसे ना हो, எப்பெல்லாம் வேதனையான சூழ்நிலை जब இருக்கும், आपको वेदना होगी हो, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. परमेश्वर को नहीं ஆண்டவர் पुकारो। தன்னுடைய சமாதானத்தை தாராளமா உங்களுக்கு ஆண்டவர் देखो परमेश्वर समाधान आपको मुफ्त में देंगे। குடும்பத்துல சமாதானம் இல்லையா, परिवार में समाधान नहीं है, இருதயத்துல சமாதானம் இல்லையா, எந்த இடத்துல சமாதானம் இல்லை, कौन सी जगह में समाधान ஆண்டவரை नहीं है। கேட்கும்போது தாராளமா சமாதானத்தை ஆண்டவர் வந்து பொழிவா. देखो परमेश्वर से मांगते हो, परमेश्वर समाधान आपको देंगे। ஒன்பதாவது நான் பார்க்கிறோம், नौवां हम देखते हैं। ஆண்டவர் அன்றாட தேவைகளை நமக்கு தாராளமாய் சந்திக்கிறார். देखो प्रतिदिन की जो हमारी जो पूजा करते हैं, அனுதினம் நமக்கு நல்ல உணவு கொடுக்கிறார், देखो परमेश्वर हमें खाना देते हैं, நல்ல உடை கொடுக்கிறார், देखो अच्छा वस्त्र देते हैं, மற்றும் நமக்கு தேவையான ஒவ்வொரு நன்மையான காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். सारी आवश्यकता और बढ़ाई देते நம்முடைய हैं। தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்கிறார். देखो हमारी आवश्यकता सब पूरा करते நமக்கு हैं। என்ன தேவைன்னு கூட நமக்கு தெரியாது, हमें क्या पता है, क्या நாளைக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியாது. कल हमें क्या जरूरत है அந்த पता है। அளவுக்கு அறியாமல் இருக்கிறோம். ऐसा हम
प्लीज ஆனா நமக்கு என்ன நாளைக்கு தேவைன்னு சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி देखो வச்சிருக்கார். परमेश्वर वो सब जानकर पहले से ही तैयार करके रखते हैं। எல்லாமே ஆயத்தப்படுத்தி सब வச்சிருக்கார். तैयार करके रखते हैं அந்த நேரம் வரும்போது தான் நம்ம ரொம்ப ஷாக் ஆகும். और टाइम जब आता है सब हो जाता ஆண்டவர் है। எல்லாம் அதன் காலத்துல எல்லாம் நேர்த்தியாய் ஆண்டவர் செய்திருக்கிறார். देखो परमेश्वर वो दिन में सब सच्चे समय पे सब करता அன்றாட है। தேவைகளை நமக்கு தேவன் தாராளமாய் சந்திக்கிறார். देखो प्रतिदिन की जो जरूरतें पूरा करते हैं। பத்தாவதா நம்ம பார்க்கிறோம் 10वां हम देखते हैं நித்திய வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். देखो नित्य जीवन परमेश्वर हमें देते हैं। நித்திய மகிமையின் நம்பிக்கையின் வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். देखो नित्य भरोसा का जीवन परमेश्वर ने दिया है। கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கும் அனைவருக்கும் देखो जो मसीह के ऊपर जो भरोसा करते लोग தேவன் நித்திய சுதந்திரத்தை நித்திய ஜீவனை ஆண்டவர் அளிக்கிறார். देखो नित्य स्वतंत्र और नित्य जीवन देते हैं। அதுதான் வந்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனம் சொல்லுகிறது. देखो ये 15 से 1 और 1 में कहा गया है। வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வரைக்கும் சொல்லுகிறது. देखो प्रकाशित में 26 अध्याय में 1 से कहा गया है। நம்ம அந்த பெரிய ஒரு நம்பிக்கையில தான் நம்ம பிரயாணப்பட்டு देखो கொண்டிருக்கிறோம். एक बड़े भरोसा से हम संबंध அந்த रखते हैं। நித்திய வீடு நமக்காக வைக்கப்பட்டது. वो नित्य घर हमारे लिए அந்த होगा। நித்திய வீடு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஓலை குடிசைப்பட்ட ஆண்டு வச்சிருக்கிறது இல்ல. देखो नित्य से झूठा पट्टी से बनाया ऐसा நமக்கு नहीं। அந்த நித்திய வீடு பயங்கரமா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா तो இருக்கும். नित्य घर भयंकर आशीर्वादित அதை रहेगा। கண் காணவும் இல்லை, சிந்தனையில தோன்றவும் இல்லைன்னு சொல்லி பக்தர் சொல்லுகிறார். देखो आंख से भी देखा भी नहीं, विचार भी नहीं किया, ऐसा भक्त அந்த देते हैं। நித்திய வீடு நமக்கு தாராளமா உதாரணத்துமாய் ஆண்டவர் நமக்காக செஞ்சு वो வச்சிருக்கிறார். नित्य घर परमेश्वर उदारता से परमेश्वर அந்த हमारे लिए है। உதாரணமா ஆண்டவர் செஞ்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை போய் சுதந்தரித்துக் கொள்ள இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகளுடைய சாயல தேவனை போல அவருடைய சாயலாக நம்ம உதாரணத்துவம் உள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டும். देखो नित्य उदारता से जो घर के परमेश्वर के बच्चे हम उनके समान हम उदारता से हम जीवन உன்னிடத்துல கேட்பவர்களுக்கு கொடு ஆண்டவர் சொல்றார். देखो आपके पास जो मांगते हैं उसको आप दो। உன் சகோதரனுக்கு உன்னை ஒளித்துக் கொள்ளாதேன்னு சொல்றார். देखो आपके भाई के लिए छुपा के मत रखो। இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னு சொன்னா உதாரணத்துவமா இருங்க, என்னை போல நீங்களும் உதாரணத்துவமா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். देखो प्रभु का कहने का मतलब कि मेरे जैसे उदारता से आप भी रहो। ஆகையால பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்று தெரிகிறது. देखो ये सब आशीर्वाद देखो तो परमेश्वर कितने प्रेमी है। எவ்வளவு தாராள மனப்பான்மை கொண்டவர் என்று சொல்லி தெரிகிறது. देखो पूरा उदारता मन के वक्त है। மற்றும் எவ்வளவு உண்மையில் வந்து பிதா என்பதை தெரிகிறது. देखो कितने परमेश्वर सच्चे पिता है। ஆகையால பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர் என்று தெரிகிறது. देखो बच्चे लोग को अच्छा जो देगा उसको நமக்கு ஆண்டவர் எதை கொடுத்தாலும் பெஸ்டா தான் கொடுக்கிறாரு, தாராளமா தான் கொடுக்கிறாரு. நம்ம வேண்டிக் கொள்வதை காட்டிலும் நினைப்பதை காட்டிலும் அதிகமா செய்யறார். देखो प्रभु जी जो हमें देते हैं हम विचार नहीं करते उससे भी अच्छा श्रेष्ठ हमें देते हैं। ஆகையால நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி நடந்துக்கிறோம், हम परमेश्वर के सम्मुख में कैसे हैं, ஆண்டவருடைய காரியங்கள்ல நாம எப்படி நடந்துக்கிறோம். प्रभु की कार्य में हम कैसे चलते हैं। ஹலோ, ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு எல்லாம் தாராளமா செய்யறேனே, நீ எனக்காக என்ன செய்யலாம். देखो प्रभु जी पूछते हैं मैं आपके लिए करता हूँ आपने मेरे लिए क्या किया है। நம்ம கணக்கு போடுறோம் ஆண்டவருக்காக, हम हिसाब करते हैं प्रभु के लिए। டைம் கொடுக்க கணக்கு போடுறோம், देखो टाइम हिसाब करते हैं, ஆராதனைக்கு ஒரு கணக்கு போடுறோம், आराधना करने के लिए टाइम करते हैं। ஊழியம் செய்ய கணக்கு போடுறோம், देखो सेवकाई करने के लिए हिसाब करते हैं। காணிக்கை கொடுக்க கணக்கு போடுறோம், देखो भेंट देने के लिए हिसाब करते எல்லாமே हैं। மெஷர் பண்ணி கொடுக்கிறோம். सब मेजर करते हैं। ஆண்டவர் வந்து எப்படி செய்யலாம், தாராளமா ஆண்டவர் கொடுக்கிறார். लेकिन प्रभु जी हमारे कैसे पूरा उदारता से ஆகையால हमें करते கடைசியா நம்ம பார்க்கிறோம் யாக்கோபு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. हैं। याकूब के साथ क्या में कहा गया है। என் நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. देखो जितने भी बनाए वो सब आती है हमारे पिता परमेश्वर के तरफ से आती है और वो सब किसी के पास नहीं है। என்னென்னலாம் உங்களுக்கு மெட்டீரியல் பிளஸிங் இருக்கும், देखो जो जो आपको मटेरियल ब्लेसिंग है, என்னென்னலாம் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் இருக்கும், देखो जो जो स्पिरिचुअल ब्लेसिंग है, எல்லாமே பரலோகத்திலிருந்து அவர் அனுமதித்து அவர் மூலியமா வந்தவைகள் தான் பிரியமானது. देखो परमेश्वर की अनुमति के द्वारा ही आया है। நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் देखो தெரியுமா, परमेश्वर के लिए हम धन्यवाद எவ்வளவு होने உண்மை चाहिए, உள்ளவங்களா இருக்கணும் தெரியுமா, कितने सच्चे से होने चाहिए, எவ்வளவு தாராளம் உள்ளவங்களா இருக்கணும் कितने தெரியுமா. उदारता से हमें होने चाहिए। ஆகையால உன்னிடத்துல கேட்பவர்களுக்கு நீ கொடு, देखो आपसे जो मांगते हो उसको आप दो, உன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய், आपके माता पिता को जो करना है करो, ஏழை எளிய ஜனங்களுக்கு நன்மை செய் देखो गरीबों को मदद करो। என்று சொல்லி ஆண்டவர் இப்படி கொடு சொல்லி தான் அநேக காரியங்களை நமக்கு உற்சாகப்படுத்தார். ஏன்னா நம்ம தனித்தவர்களாய் மாறிவிடக்கூடாது, சபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடக்கூடாது, நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். देखो प्रभु जी देने के लिए कहता है शापित ना हो जाओ, कमी घटी ना हो जाए, इसके लिए परमेश्वर कहते हैं आप दो।
ஆகினால உதாரணமுள்ள ஆத்மா எப்பவுமே செழிப்பா இருக்க சொல்லப்படுது. देखो उदारता की जो आत्मा रहेगा चाह करेगा நாம அந்த உதாரணமுள்ள ஆத்மாவா இருக்கணும். देखो मैं भी उदार की आत्मा होनी चाहिए என்னுடைய குடும்பத்துல கூட வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பா கூட வந்து நிறைய பேர் இருக்காங்க. देखो मेरे परिवार में देखो तो सब लोग हैं அது ஒரு சில ஒரு மாதிரி இருப்பாங்க. எல்லாமே நான் அனலைஸ் பண்றேன். देखो सबको मैं देखता एनालाइज करता हूं அதுல எங்க அத்தை பாத்தீங்கன்னா பெரிய அத்தை ரொம்ப உதாரணமா இருப்பா. देखो मेरी जो बुआ है पूरा उदारता से रहती है வீட்டுக்கு வந்து எப்பவுமே வந்து ஆகாரம் கொடுக்க முகம் போடவே மாட்டாங்க. देखो जो घर पे जो आते कभी भी भोजन देते எந்த ஊழியக்காரர் வந்தாலும் காணிக்கை கொடுக்க முகம் போடவே மாட்டாங்க. देखो जो कोई प्रभु के दास है तो भेंट देते ही है உதாரணமா இருப்பாங்க. उदारता से रहते ஆனா हैं மற்றவங்கலாம் இருப்பாங்க. அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. देखो दूसरे लोग होंगे विचार करेंगे அவங்க முகத்தை காட்டுறதுல வீடு காலி பண்ண ஓடிடுவாங்க. देखो मुंह को नहीं बताएंगे घर को बंद करके चले जाएंगे அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸா இருப்பாங்க. கண்ணீங்க இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருப்பாங்க. ऐसा कंजूस रहते हैं ஆனா எங்க பெரிய அத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப உதாரணமா இருப்பாங்க. हमारी बड़ी बुआ एकदम उदारता से रहती அவங்க है பாத்தீங்கன்னா ஆண்டவர் பிளஸ் பண்ணாரு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அவங்களுக்கு 20 வீடு அவங்க வந்து வாடகை வாங்குவாங்க. देखो प्रभु जी उनको ब्लेस की 20 घर का वो रेंट लेते हैं வீடுல நல்ல வேலை, देखो उनके பிள்ளைகளுக்கு நல்ல வேலை. देखो ऐसे पति அப்படியே பார்க்கறது அப்படியே லைன் அப்படியே வாங்கி விட்டுருவாங்க. देखो लाइन लाइन ले घर ले लिया எல்லா வீட்ல இருந்து வாடகை இருக்கு. देखो सारे घर से रेंट आता है சில நேரத்துல வெளியூர்ல இருந்து வந்து வாடகை கட்ட முடியல, எங்களுக்கு வீடு கொடுங்கன்னா அவங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வீடு அப்படியே கொடுப்பாங்க. देखो कुछ लोग बाहर से काम करने आते हैं तो वो घर मांगने आते எப்படி हैं வேலை செஞ்சு நீ கட்ட முடியுது அதுக்கு நீ இந்த வீட்ல இருக்கு. देखो जब तक ऐसा हो पाता है तो दे सकता है ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. कितना आश्चर्य होगा பார்க்கும்போது உதாரணத்தோட ஆத்மா செழிக்கும்ன்ற வேத வசனம் நான் அனலைஸ் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில அப்படியே நிறைவேறுது. देखो उदारता की आत्मा एकदम हरा भरा रहेगा जैसा वचन कहता है मैंने एनालाइज किया அதுமாதிரி எங்க குடும்பத்துல ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்ப்பாங்க உதாரணமா இருக்கிறவங்க ரொம்ப செழிப்பா இருப்பாங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க. मेरे परिवार में ऐसे कुछ लोग उनको एनालाइज करता हूं तो बहुत अच्छा उदारता से நம்ம இடத்துல இருக்கும் போது நம்ம இடத்துல கேட்கறவங்களுக்கு நாம இல்லைன்னு சொல்லாம நம்மளால இயன்ற நன்மைகளை நம்ம செய்ய வேண்டும். देखो हमसे जो मांगने हमें हमसे जितना हो पाए उससे हम मदद करना है உதாரணத்துள்ள அந்த ஆவியை தேவன் அந்த நாளை நம்ம மேல பொழிந்தருளும்படிக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கலாம். देखो उदारता की आत्मा परमेश्वर हमारे ऊपर उड़े ऐसा मांगेंगे உதாரணத்துள்ள உதாரணத்துவம் சொல்றது அன்பை குறிக்கிறது, देखो उदारता का मतलब प्रेम இரக்கத்தை குறிக்கிறது, दया बताता है தயவை குறிக்கிறது, दया बताता है உதவி செய்கிறது. मदद बताता है அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்களால் தேவன் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார். इस प्रकार की गुण से परमेश्वर हमें देके आशीर्वाद करे நம்ம வார்த்தைகளை நம்ம அடுத்த வார்த்தையில தியானிக்கலாம். देखो बाकी जो वचन है हम अगले हफ्ते करेंगे கேட்ட வார்த்தைக்காக தலைகளை தாழ்த்து நம்ம ஜெபிப்போம். सुने वचन ये हम सिर झुका के प्रार्थना ஆண்டவர் करें எவ்வளவு உதாரணமா நம்ம வாழ்க்கையில இருக்கு. परमेश्वर कितना उदारता से हमारे जीवन में है ஆண்டவர் முன்பதாக எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के सामने हम कैसे हैं குற்ற மனசாட்சிகளோட இருக்கிறோமா? क्या कुछ रोज शर्म है क्या ஏழை எளிய ஜனங்களுக்கு இறங்காதவங்களா இருக்கிறோமா? देखो गरीबों को हम नहीं करते क्या சபை மூலியமா ஏதாச்சும் ஒரு நன்மை செய்யலாம்னா நம்ம கை முன்னாடி வருதா? देखो हमारे कंडीशन में मदद वैसे हमारे हाथ बढ़ती है மனசுல தோன்றுத ஏதாச்சும் செய்யலாம். हमारे मन में जो इच्छा होती है हम करते हैं क्या உங்களிடத்துல சம்பளம் வாங்குற அன்னைக்கு உங்க மனசுல என்ன தோன்றுதுன்னு இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. देखो जब पैसा जब पगार जब लेते हो तो आपके अंदर क्या विचार आता है தவறுகள் மீறுதல் செய்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. देखो गलती किया तो परमेश्वर से आप माफी ஆண்டவரே, मांगो நீர் உதாரணத்துள்ளவராய் இருப்பது போல परमेश्वर आप उदारता से जो हो பிள்ளையாகிய நானும் உதாரணத்துள்ளவராய் இருக்க வேண்டாம். आपके बच्चे हम भी उदारता से रहे எனக்கு கிருபை தாங்க, मैं कृपा दो எனக்கு கிருபை தாங்க, को कृपा दो எனக்கு கிருபை தாங்க मैं कृपा दो என்று சொல்லி எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? கேட்ட வார்த்தைகளுக்காக தன்னுடைய ஆவினாலே உடைய ஆரோக்கியத்தை சுருக்கமாக கட்டாயம் சொல்றோம்.